உலக தமிழ் நெறிக்கழகம் இன்னைக்கு இருபெரும் விழா நடத்தி கொண்டிருக்கிறது. ஒன்று வீரமங்கைக்கு நினைவேந்தல் வீர வணக்க நாள், இன்னொன்று ஆண்டு நாள்காட்டி வெளியீட்டு விழா. இந்த இரண்டு விழாவையும் சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் இந்த நெறிக்கழகத்தின் சிறப்பாளர்களுக்கு, பொறுப்பாளர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு, அவையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, சபையில் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு, தமிழ் அன்பர்களுக்கு அனைவருக்கும் நமது வரலாறு நமது அடையாளம் என்ற உணர்வோடு வாழ்க நல் வளமுடன் வளர்க நற்றமிழுடன் என்று கூறிக்கொள்வதிலே புதுச்சேரி வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து கூறுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மாவும் வரலாறுல பல செய்திகளை சொல்லிட்டாங்க, ஐயாவும் உடையாள் காளியை பற்றி சொல்லிட்டாங்க, வெட்டுடையாளை பற்றி. ஆனால் வரலாறை பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கிறீங்க, தெரிஞ்சவங்க தான் வந்திருக்கிறீங்க. ஒரு வரலாறை நாம் கையில் எடுக்கிறோம்னா அவங்கள அடையாளப்படுத்துறதுக்காக நாம் எடுக்கல, அவங்களுக்கு நம்ம சிறப்பு செய்யல. அவங்கள நம்ம யார் எடுத்து பேசுறோமோ, யார் அவங்களுக்கு சிறப்பு செய்யறோம்னு நினைக்கிறோமோ, நாம தான் சிறப்படைகிறோம், நாம தான் அடையாளப்படுறோம். அந்த பாக்கியம் இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த வேலு நாச்சியாருக்கு இன்னைக்கு நினைவேந்தல் செய்வதற்கு வந்திருக்கிறீர்கள். ஏன்னா ஒரு அம்மையாருக்கு வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு பெண்மணியை பார்ப்பதற்கு. ஆனால் இங்கு வந்திருக்கும் பெண்மணிகள் எண்ணிக்கையோ மிக குறைவு. நான் நினைச்சேன் புதுச்சேரியில இருந்து வரோம், நிறைய பெண்கள் கூட்டம் வந்திருக்கும் வேலு நாச்சியாருக்கு. ஏன்னா கோவை மாவட்டத்துக்காரங்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ், உணர்ச்சி பூர்வமானவங்க நிறைய வந்திருப்பாங்க, குறைவா இருக்கிறாங்க. தவறு நமது பெண்மணிகள் மேலேயும் நமது அறிஞர்கள் மேலே தமிழர்களுக்கு மேலே இல்லை. நமக்கு வழிகாட்டப்பட்ட விதம் அப்படி சொன்னார். பார்த்தீங்களா, வரலாறு மறைச்சிருக்கிட்டு, அது உண்மையிலும் உண்மை. பாடத்திட்டத்திலையும் இல்லை, வரலாற்று புத்தகத்திலையும் இல்லை, ஒரு அடையாளமும் இல்லை. எப்படி வரலாறு தெரியும்? யார் யாரோட சிலைகள் இருக்கு, யார் யாரோட வரலாறு படிக்கிறோம், அப்ப நம்ம அதைத்தானே சொல்லுவோம். ஐயா கூட ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க, அவங்க மிகப்பெரிய வீரமங்கை, அவங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்க வரலாறு கட்டமைக்கப்பட்டதுன்னா அந்த மாநிலத்தை ஆண்டவர்கள் அந்த மங்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அவரை ஒரு வீரமங்கையாக அடையாளப்படுத்தினார்கள். இன்னைக்கு நான் புதுச்சேரியில பள்ளிகளில் கல்லூரிகளில் போய் பேசும்போது நான் முதல்ல அந்த ஆசிரியர் பெருமக்கள் கிட்ட தான் கேட்பேன், இந்தியாவின் வீரமங்கையார் பச்சையா சொல்லுவாங்க ஜான்சி ராணி. இன்னைக்கே சொல்றாங்க யார்? ஆசிரியர் பெருமக்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாடத்திட்டம், அதை தாண்டி வெளியே வரமாட்டாங்க. அப்படியே தெரிந்த ஒரு சில ஆசிரியர்கள் பேசுவது கிடையாது, ஏன்னா அந்த பாடத்திட்டத்துக்குள்ளதான் இருக்கணும். அதனால தெரிஞ்சவர்கள் பேசுவதில்லை, தெரியாதவர்களும் அறியாதவர்களாக இருக்கால் யார் மீதும் பிழை இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் திட்டம் அதான், நம்ம வரலாறு தெரியக்கூடாது. அதிலும் ஒரு பெண், ஆளுமை மிக்க பெண், பெண்மையின் பேர் ஆளுமை, நமது வரலாற்றின் அடையாளம் வீரமங்கை வேலு நாச்சியார். இவருடைய அடையாளம் தெரியக்கூடாது, அவருடைய புகழ் வரக்கூடாது, தமிழன் தன்னை உணர்ந்து விடக்கூடாது. நான் யார் தெரியுமா, என் வரலாறு என்ன தெரியுமா, அப்படி என்று தன்மான உணர்வு வந்தால் தமிழன் தலை ஓங்கி விடுவான். அவன் அடிமையாகவே இருக்க வேண்டும், பிறருக்கு அடிமையாகவே இருக்க வேண்டும். இந்திய விடுதலைக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் துளி கூட நமது வரலாறுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் விழித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்பதற்காக தமிழக அரசு காந்தி மண்டபத்திலே ஒரு 50 லட்சம் ஒதுக்கி வேலு நாச்சியாருக்கு சிலை வைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக இந்திய அரசாங்கம், இப்பொழுது உள்ள இந்திய அரசாங்கம் வேலு நாச்சியாருக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். வடநாட்டிலே துக்லகாபாத்திலே ரயில் விட்டு இருக்காங்க, வீரமங்கை வேலு நாச்சியார் ரயில் அப்படின்ட்டு. எங்க வடநாட்டுல துக்லகாபாத்ல, குஜராத் தண்டி யாத்திரையில பாரத பிரதமர் 30க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் அவருக்கு விருது வழங்கி இருக்காங்க. அதாவது இந்தியா பெருமைப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட பாரத பிரதமர் குஜராத் தண்டி யாத்திரையில வேலு நாச்சியாரை பத்தி வானலாவி போடுகின்றார். நீங்களும் நானும் பேசுறதெல்லாம் சாதாரண விஷயங்க இல்லையா? ஒரு உலக நாடு உற்று கவனிக்குது என்றால் எனது பேச்சு இல்லை, நம்முடைய பேச்சு இல்லை. ஒரு பாரத பிரதமர் வேலு நாச்சியாரை பத்தி பேசுகிறார். யார் அந்த வேலு நாச்சியார்? உலக நாடுகள் கேட்குமா, கேட்காதா?
ஆளுமை பேசுகிறது அங்கே. அது மட்டுமல்ல, மதுரை விமான நிலையத்தில் சென்று பாருங்கள். அங்கே வேலு நாச்சியாரின் திருவுருவ படம் வரைந்து, பக்கத்திலே மருது சகோதரர் படம் வரைந்து இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் என்று அடையாளப்படுத்தியிருக்கின்றார். இந்த கோவைக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு அமராவதி சைனிக் ஸ்கூல் நினைக்கிறேன், குன்னூர் எங்கேயோ நினைக்கிறேன். நீங்க போய் பார்க்கலாம். எனக்கு பேசுறதுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. கொரோனா காலத்தில் நான் போகலை, ஆனால் கண்டிப்பாக போவேன். நான் எழுதிய புத்தகத்தின் வாயிலாக எனக்கு அழைப்பு கிடைச்சது. இங்க எப்படி அழைச்சிங்களோ அது மாதிரி தான். அங்கே ராணுவ பள்ளி 2022 2 வரைக்கும் ஆண்கள் மட்டுமே அந்த ராணுவ பள்ளியில படிக்க முடியும். 22 பெண்களுக்கு தொடங்கினாங்க ராணுவ பள்ளி. அந்த ராணுவ பள்ளியில இதைவிட உயரமாக வேலு நாச்சியார் படத்தை கட்டமைத்து அங்கே பெண்களும் அதிகாரிகளும் சீருடையுடன் தினம் ராணுவ மரியாதை செய்கிறார்கள், சல்யூட் செய்கிறார்கள். அது மத்திய அரசின் ஒரு ராணுவ பயிற்சி பள்ளி. 6ஆம் வகுப்பில் இருந்தாலும் அங்கே சேர்க்க முடியும். அது மட்டுமல்ல, அங்கே துப்பாக்கி சுடும் பயிற்சி, குதிரை ஏற்றம், அந்த ராணுவ ஆயுதங்களை பிரித்து பூட்டக்கூடிய அந்த பயிற்சி எல்லாம் பெற்ற அந்த வீர மங்கைகள் தங்கக்கூடிய அந்த விடுதிக்கு ராணி வேலு நாச்சியார் விடுதி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதுவும் மத்திய அரசாங்கம் செய்துதான். இப்பொழுது சமீபத்திலே இந்திய கோஸ்ட் கார்டு சொல்றோம் இல்லையா, கடலோர காவல் படை, அந்த கப்பலுக்கும் காவல் படை கப்பலுக்கும் ராணி வேலு நாச்சியார் பெயர் வைக்க சொல்லி இருக்கிறது மத்திய அரசாங்கம். தமிழர்கள் நன்றி இருக்குதான்னு எனக்கு தெரியல. அவன் எதிரியா இருந்தா கூட நமக்கு நன்மை செய்யும் போது நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? அது அரசியல் என்றால் அதை நீங்கள் செய்யுங்கள். அவர்கள் செய்வது அரசியல் என்றால் இங்கே நீங்கள் செய்யுங்கள். என் தமிழர் வரலாற்றை அடையாளப்படுத்துங்கள். ஏன் மறைக்கிறீர்கள்? ஐயா ஆதங்கப்பட்டு சொன்னார், வரலாறு மறைக்கிறாங்க. ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலு நாச்சியார் யாருக்கு தெரியும்? தெரியாது. நான் என்னை பத்தியும் கொஞ்சம் சொல்லணும். என்ன புதுச்சேரியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பாட்டுல பேசுறாருன்னு நீங்க நாளைக்கு வெளியில போனீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்தாரு பேசினார் பாண்டுவீங்க. நான் சரியா பேசுறேன்னா, சரியில்லாம பேசினா, புரியும்படி பேசினா, புரியாத பேசுனா, உண்மையை பேசினா, இட்டு கட்டி பேசுறேன்றது நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஆனா அது வெளியே போய் பேசும்போது ஒருத்தர் வந்தாருப்பா யாருன்னு சொல்லணும் இல்லைங்களா? முன்னாடி பேர் சொல்லிட்டாங்க. நான் NS கலைவர்தன். இதையும் நான் சொல்லிடுறேன். என்ன பத்தியம் புதுச்சேரியில் சுங்கத்துறையில ஆய்வாளராக இருந்தாங்க. சுங்கத்துறைனா நீங்க விமான நிலையத்தில் கஸ்டம்ஸ் ஆபீசரை பார்த்திருப்பீங்க, போர்ட்டில் கப்பல் வரும்போது கஸ்டம்ஸ் ஆபீசரை பார்த்திருப்பீங்க. எனக்கு அந்த மாதிரி பணி அல்ல. எனக்கு எங்கன்னா கடலோர காவல், கடல் கரை, கரைக்கு மகள் ரோடு, கள்ளக்கடத்துல தடக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஆபீசரா நான் இருந்தேன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அங்க கடுமையா உழைச்சாகணும். இப்போ எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கெல்லாம் அலுவலகத்தை உட்காந்து தான் வேலை செய்வாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்ல ஃபேன் இருக்கும், ஏசி இருக்கும், உட்காந்து இருப்பாங்க. நாங்க அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நீங்க எங்களை பார்த்தீங்கன்னா அந்த பணியில இருக்கும்போது அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. தலையில தலப்பா கட்டிக்கும், அடர்ந்த கலர் உள்ள ஒரு நீல கலர், பச்சை கலர் சட்டை போட்டுக்கும், லுங்கி கையில கட்டியிருப்போம், ஒரு போர்வை, துப்பாக்கிய தோல்ல மாட்டிக்கின்னு சினிமாவில் காட்டுவாங்க பாருங்க. இந்த வறுமைக்காக ஒரு கருப்பு போர்வை இருக்கு, நடுவில் ஒரு சிவப்பு பார்டர் இருக்கும், அது மாதிரி ஒரு போர்வை. அப்படிதான் இருக்கணும். வெளியில ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியக்கூடாது அந்த இருட்டுல. எங்களுக்கு இரவுல மட்டும்தான் பணி. பகல்ல எல்லாம் ஆபீஸ்ல உட்காந்து சீட் ஆடும், ஆட சொல்லுவாங்க, ஆடணும். இல்லைன்னா ஒருத்தன் அங்க போடும், ஒருத்தன் இங்கே போடும், ஒருத்தர் வீட்டுக்கு போடும், எங்கே போடும். திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், ஐயா இந்த இடத்துல சரக்கு வருது, இன்னும் 5 நிமிஷம் வரணும். 5 நிமிஷத்துல எத்தனை பேர் கூப்பிடுறது? சீட்டாடுனா அப்படியே ஒரு போர்வை போட்டு மூடிட்டு உட்கார் சீக்கிரம் உட்கார், ஜீப்ல உட்கார், தடி கிடி துப்பாக்கி எடுத்து ஓடணும். சோ இப்படிப்பட்ட ஒரு பணி. அப்போ காடு, சேறு, சகதி, கடற்கரை, மணல், ஆற்றுக்கரை, குளம் எல்லா இடத்துலயும் நடக்கணும். அந்த தைரியமும் அந்த பழக்கமும் அதை விரும்பி செய்யக்கூடிய ஆற்றலும் வேணும். அந்த பணியில் நான் இருந்ததால் எனக்கு அது ஒரு இலகுவாக இருந்தது. அதனால் வேலு நாச்சியாரின் வரலாறை எழுதும் போது, நேரடி கலாய்வு செய்து எழுதும் போது அது எனக்கு பயன்பட்டது. இதுக்குதான் நான் சொல்ல வரேன். என்னடா இவன் சுய புராணத்தை பேசுறான்னு நினைக்காதீங்க. நான் சேத்துல இடுப்பளவு சேத்துலயும் நடந்திருக்கேன், சேத்துக்குள்ளேயும் தூங்கி இருக்கேன். நம்ப முடியாது, இதெல்லாம் நடந்திருக்கு. அதான் சினிமாவில் தான் காட்டுவாங்க. இதை விட இந்த காவல்துறையின் காலடி படாத இடம்லாம் இருக்கு. அங்க விடுதலை புலிலாம் வர்ற இடம் முத்துப்பேட்டைக்கு பக்கத்துல தொரப்புக்காடு, தொண்டிக்காடு, இங்கெல்லாம் அங்க நாங்க போயிருக்கோம். அங்கதான் இடுப்பளவு லகுன் நடக்கணும். சேத்துல நடக்க முடியாது. 3 பேர் கையில போட்டுக்கிட்டு
ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் எடுத்து வந்து மூச்சு வாங்கும். இப்படி வந்து ரொம்ப தூரம் நடக்கணும், அப்புறம் கரை வரும், அப்புறம் ஆழம் தரையும் தண்ணியும் தண்ணியும் இப்படிலாம் இருக்கும். இப்ப இதெல்லாம் நடந்ததால நான் இந்த வரலாறை நான் எப்படி எழுதினேன், என்னை இங்க அடையாளப்படுத்தி இருக்கிறதே வேலுநாச்சியார் வரலாறு எழுதியதால் தானே. இல்லைன்னா அந்த அம்மாவை நான் அடையாளப்படுத்தி நினைச்சு இன்னைக்கு நான் இந்த சபையின் முன்னாடி அடையாளப்படுகிறேன். அதுதான் அந்த அம்மா செய்யற சக்தி. அவங்கள கையை தொட்டவங்க யாரும் வீணா போனது கிடையாது. அப்ப நான் சுங்கத்துறையில் இருக்கும்போது சரி வேலுநாச்சியார் வரலாறுக்கு வந்துடுறான், எப்படி எழுதுனேன் அது நான் சொல்லணும் இல்லைங்களா. அப்ப இப்படி ஒரு இருந்ததால் தான் நான் நூலை எழுதுறேன். நூல்லாம் ஏதோ இணையத்துல கொஞ்சம் எடுத்து, நூலகத்துல கொஞ்சம் எடுத்து, யாராவது முன்னாடி எழுதுனதுல கொஞ்சம் எடுத்து கட்டமைக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்லை, அது அவங்க பாணியில எழுதுவாங்க. ஆனா நான் தரவுகள் எடுத்தேன், டாக்குமெண்ட் ஆவணங்கள் சேகரிச்சேன். புதுச்சேரியில பிரெஞ்சு நூலகத்துக்கு போனேன், நான் தேடினது கிடைக்கல. அங்க ரொமான்ட்ரோலன்னு ஒரு பெரிய நூலகம் இருக்குது, அங்கேயும் கிடைக்கல. தமிழ்நாட்டில் 2 பெரிய மத்திய அரசாங்கத்தினுடைய ஆவண காப்பகம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன்று எக்மோர்ல இருக்கு, இன்னொன்னு புதுச்சேரியில இருக்கு. அங்கேயும் போய் தேடினேன், முக்கியமா ஒரு ஆவணத்துக்கு தேடினேன். புதுச்சேரிக்கும் வேலுநாச்சியாருக்கும் தொடர்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காக. ஏன்னா நான் அது என் உள் மனசு சொல்லி என்னுடைய தனி பகுத்தாய்வுக்கு அது பட்டுது. ஏன்னா வேலுநாச்சியார் பிரான்ஸுக்கு போனாங்கன்றது அம்மா கூட பேசினாங்க. இப்போ போனது வரலாற்றில் இருக்கிறது, எப்ப போனாங்கன்னு தெரியல. 1789 போனாங்க, அது தெரியுது. ஆக எப்படி வரலாறு இவங்க எப்படி போயிருக்க முடியும், வேலுநாச்சியார் எப்படி போயிருக்க முடியும்? இன்னைக்கு போனா பாஸ்போர்ட் விசா அது இது தேவைப்படுது இல்லைங்களா. அன்றைக்கும் அயல் நாட்டுக்கு போகணும்னா அந்த நாட்டினுடைய இங்கே உள்ள ஒரு தலைமையகத்துடன் அனுமதி இல்லாமல் போயிருக்க முடியாது. அன்னைக்கு பிரெஞ்சினுடைய தலைமையகம் எங்க இருந்தது? இந்தியாவில் பிரெஞ்சினுடைய தலைமையகம் புதுச்சேரியில் இருந்தது இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும். அப்போ புதுச்சேரியில அந்த தலைமையகத்தினுடன் ஒத்துழைப்போடு தான் போயிருக்கணும். டீப்ரோ என்ற பாதிரியார் துணைக்கு போனார். அப்ப இவங்களுடைய அந்த ஆவணத்தை தேடும் போது எனக்கு கிடைக்கல. முத்துராமலிங்க சேதுபதி திருச்சி சிறையில் அடைச்ச ஆவணம் எனக்கு கிடைக்குது. சரி, இதோட நான் எழுதி முடிச்சிடலாம், கிடையாது. எல்லாத்தையும் நீங்க இணையத்துல போய் எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்தி கொடுத்துருப்பாங்க. ஐயா கூட செய்தி சொன்னார், வெட்டுடையாருக்கு அதுல சில மாற்றம் இருக்கு. ஆனா கரு ஒண்ணுதான், சொல்லப்பட விஷயங்கள் சில இருக்கும். இன்னும் வேலுநாச்சியார் பத்தி வெவ்வேறு விதமா சொல்றவங்களா உண்டு. முத்துவடுகிற 2வது மனைவி கௌரி நாச்சியார், அது ஒருத்தர் மகள்னு சொல்றாங்க. அப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன், மிகப்பெரிய மேடையில சொல்லிட்டாரு, தனியா கூப்பிட்டு சொன்னேன், இப்படி அப்படியா தெரியாது ஐயா மன்னிச்சுங்க. சில விஷயங்கள் வந்த கண்டமேனிக்கு பார்த்தமேனிக்கு வந்தமேனிக்கு எழுதிடுறாங்க. புதுசா வரலாறு தேடுறவங்களுக்கு தப்பான செய்தி போகும். இதுவும் வரலாற்று திரிவு செய்ய வேண்டும், அது நீர்த்து போக வேண்டும், இது மேல இருக்கக்கூடாதுன்னு செய்யறவங்களுடைய சூழ்ச்சி தான். இது தெரியாத ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த வரலாறை நான் ஆவணத்தெல்லாம் எடுக்கும்போது புத்தகம் எழுதலாமான எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா இப்படி ஒண்ணு இருக்கு, அப்படி நிறைய இன்னும் முரண்பாடுகள் செய்தியெல்லாம் வந்தது. அப்புறம் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த தரவுகளை எடுக்கணும். நாம ஒரு சுயமா ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி சரி நேர போய் பார்த்துருவோம், இப்படியே எழுதுனா சரி வராது, நாம நினைக்கிறதெல்லாம் ஓரளவு கரெக்டா இருக்கா, நேர போய் பார்த்துடலாம் அப்படி போனேன். சிவகங்கை போனேன், சிவகங்கை அரண்மனைக்கு போனேன். அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி அரண்மனை பழக்கம் எனக்கு அப்ப இல்லை. இப்ப நான் அரண்மனைக்கு போன நேரம் அரண்மனைக்குள்ள ராணி கிட்ட போய் பேசுவேன், அவங்க போய் தங்குவேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த புத்தகம் எனக்கு அப்படி ஆக்கி வச்சிருக்கு. உங்களோட எப்படி அறிமுகமாச்சோ அப்படி ராணி வேலுட மதுராந்தக நாச்சியார் கூட என்ன பழக்கமாகிட்டு போன யாரும் இல்லை. அங்க பார்த்தேன். அப்புறம் சூரங்குடி இப்படியே பார்த்தேன். சூரங்குடி, சிவகங்கை, காளையார் கோயில், கொல்லங்குடி, அரியாக்குறிச்சி, நாற்றசங்கோட்டை, குழுமாண்ட ஊரணி, மரவமங்கலம், குறுக்காடிப்பட்டி, குறுக்கத்தி, கம்மாக்கரை வந்துருச்சுங்களா. இங்கெல்லாம் நம்ம எனக்கு மதுரையில இருந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல கார் தரேன்னாங்க, இந்த மாதிரி வேலைக்கு போகணும். அப்ப என் கூட கார்லாம் வேலைக்கு ஆகாது, 2 வீலர்ல தான் போக முடியும் அப்படின்னாரு. ஏன்னா அது எல்லாம் ஒத்தடிப்பாத, கம்மாக்கரையில எப்படி கார் போகணும். நான் சொல்லிட்டேன், கட்ட வண்டியில போறது மட்டும் இல்ல, உருண்டே போறதுனால நான் வரம்பா. ஏன்னா அவர் என் கூட வந்தவர் ஆட்லி எனக்கு, ஐயா ஹாப்பிங் சார் நீங்க வருவீங்களான்னு. எனக்கு வேண்டியது வரலாறு, நான் எப்படி வரன்றது முக்கியம் இல்லை, அதுக்கு எப்படி போகணுமோ அப்படி நான் வரேன். அப்புறம் இப்படி எல்லாம் போய் கடந்து கஷ்டப்பட்டு எல்லாரையும் விசாரிச்சு அந்தந்த இடத்த சொன்ன இல்லைங்களா, அந்தந்த இடத்துல 80-90 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களை சந்தித்து இந்த செய்தியை கேட்கிறேன். தெரியல அவங்களுக்கு தெரியலன்னு நான் வருத்தப்படவே இல்லை. சின்ன வயசுக்காரர்கள் இப்ப படிக்கக்கூடிய வயசுக்காரர்களுக்கு தெரியல, சிவகங்கையில உள்ளவங்களுக்கு தெரியலங்க. நமக்கு இங்க தெரியலன்றதுலாம் வருத்தம் கிடையாது, சிவகங்கையில உள்ளவங்களுக்கே தெரியல. அப்புறம் அந்த பெரியவங்க கிட்ட நான் அந்த வரலாறு கொஞ்சம் எடுத்து சொல்லும் போது, ஆமா தம்பி இங்க இருக்கு, ஒண்ணும் இல்ல, அந்த இது கேட்ட இல்லையா, ஒவ்வொரு ஊரா போதும் குழுமாண்ட ஊரணி, அந்த குழுமாண்ட ஊரணி புதுசா வித்தியாசமா இருக்கு, அது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு
அப்ப மரவமங்கலத்துக்கு பக்கத்துல தான் அந்த குழுமாண்ட ஊரணி இருக்கு. அங்கதான் போய் விசாரிக்க தெரியல. ஆனா நான் சொன்ன பிறகு சொன்னேன், இங்க ஒரு ஊரணி இருக்கு போய் பாருங்கன்ட்டு. ஒரு அந்த ஊரணியில ஒரு 4-5 பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. பெரிய ஊரணியா போய் குளிக்கிறவங்களை கூப்பிட்டு வியாபாரம் குளிக்க. இந்த ஊரணிக்கு என்னப்பா பேரு? உருமாண்ட ஊரணி. என்னது குழுமாண்ட ஊரணிய உருமாண்ட ஊரணி மருவி போச்சு, உருமாண்ட ஊரணி. அப்ப இது குழுமாண்ட ஊரணின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அங்க குழுமாண்ட ஊரணினா, வேலு நாச்சியார் தப்பிச்சு போகும்போது எப்படி உடையாள் காளி தான் தப்பிக்க வச்சாங்க. தப்பிக்கிறதுக்கு அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு உடையாள் காளி தான். அது அவங்க தப்பிச்சு போகும்போது அவங்க எதிரில் வந்தாங்க. அவங்க காட்டுல தண்ணி தாகன்றது ஒவ்வொருத்தவங்க சொல்றது. ஆனாலும் இன்னைக்கு நம்ம வேலு நாச்சியார் உயிரோட இருக்காங்கன்னா அது உடையாள் காளி ஒரு முக்கியமான காரணம். அப்போ அந்த உடையாள் காளி தப்பிச்சு போறாங்க, உடையாள் காளி அங்க இருக்கிறாங்க, இவங்க தப்பிச்சு போறாங்க. அது வேலு நாச்சியார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன செஞ்சாங்கன்ட்டு நாம அந்தந்த இடத்துல சொல்லும் போதுதான் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த குழுமாண்ட ஊரணி பார்த்து நம்ம மன்னர் அதுக்கப்புறம் தொடர்பு ஏற்பட்டு சொன்னேன். அங்க குழுமாண்ட ஊரணின்னு ஒண்ணு இருக்கு. உருமாண்ட ஊரணி ஒரு சமஸ்தானத்தின் சார்பா ஒரு போர்டு வைக்கலாம்ல, அது ஒரு வரலாற்று அடையாளமாச்சான்னம். செய்யணுங்க. உங்களுக்கு எப்படி கிடைச்சோ அது மாதிரி அவங்களுக்கு யாரோ இந்த வரலாற்று புத்தகம் தான். அதுக்கப்புறம் எழுதினேன், புத்தகம் கிடைச்சிது. மன்னர்கிட்ட இருந்து ஒரு போனு, மன்னர் மகேஸ்வரி சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய மன்னர், ஐயா உங்க புத்தகம் படிச்சா நல்லா இருக்கு, சிறப்பாக ஒரு மடலே அனுப்பிச்சிட்டார். லெட்டர் வந்தது. அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ல தொலைபேசி நின்று நான் பேசினேன், அவர் பேசினா சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், 2வது பிரதி நான் அடிக்கணும், புத்தகம் அச்சாக்கணும், இதுக்கு மேல ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க, நான் அதை சேர்த்துக்கிறேன். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க எழுதின புத்தகத்துல தான் நிறைய ஆண்டு ஆவணத்தோட தகவல்கள் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு மேல தாண்டி தகவல் இல்லைன்னாங்க. யார் சொல்றது? சிவகங்கை சமஸ்தானத்து வேலு நாச்சியாரோட வம்சாவழி மன்னர் சொல்றார். அதுக்கப்புறம் புத்தகம் கேட்டாங்க, எழுதுனா கொடுத்தா, அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நம்ம அண்ணாமலை சார் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்திய அமைச்சர்லாம் வந்து இது மாதிரி நினைவு நாளுக்கு வரும்போது அவங்க ராணியை போய் பார்க்குறாங்க, மதுராந்த நாச்சியாரை. நம்ம எழுதின புத்தகம் அவங்க கையிலையும் கொடுத்துருக்காங்க, இது மாதிரிலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராணி என்ன பண்ணாங்க, அவங்க செக்ரட்டரிகிட்ட சொல்லி ஐயாவை வர சொல்லணும்னு சொன்னாங்க. சிவகங்கை சமஸ்தானத்தில் வந்து விருந்தினா தங்கினது அந்த மாளிகை, அந்த அரண்மனைக்குள்ள தங்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. வெளியிலேருந்து பார்த்தா தான் அந்த முக தோற்றம் கிடைக்கும், முகப்பு தோற்றம் அரண்மனை மாதிரி. உள்ள இருக்க போனா வேலு நாச்சியார் பயன்படுத்திய அந்த குருவால் உரை இருக்குது, பல்லக்கு இருக்கு, அந்த நீச்சல் குளம் இருக்கு, அந்த கூந்தல் ஆத்திர மாடம் இருக்கு, அவங்க வாழ்ந்த வீடு இருக்கு. இந்த வீடு கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டு இப்ப இருக்கிற ராணி மதுராந்தக நாச்சியார் தங்கி இருக்காங்க. இதெல்லாம் வெளியில இருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது, யாரும் பார்க்கறதே இல்லை. முதல் அந்த கேட்டுக்குள்ளேயே அனுமதி இல்லையா. நாங்க தங்கி இருந்து வெளியில வந்து டீ சாப்பிடும்போது, ஜூஸ் சாப்பிடும்போது அந்த கடைக்காரர் கிடக்கிற பக்கத்திலே கேட்கறோம், நீங்க எங்க இருந்து வரீங்க? புதுச்சேரியில இருந்து. எங்க தங்கி இருக்கீங்க? அரண்மனைக்குள்ளையா? நான் இங்க 60 வருஷமா கடை வச்சிருக்கேன், ஒரு நாள் கூட நான் உள்ள போனதில்லை, உள்ள யாரும் சேர்க்க மாட்டாங்க, நீங்க எப்படி தங்குனீங்க? அந்த புத்தகம் தான் என்னை இட்டு போயிருக்கு. எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு செயலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அர்ப்பணிப்போடு செஞ்சா உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நாம இதை செய்யறோம் அது கிடைக்குமா, இது செய்யறோம் அது கிடைக்குமானா, அது கிடைக்குமான்னு கொஞ்சோண்டு கிடைச்சா கூட நமக்கு மனசு திருப்திப்படாது. ஆக இப்படிதான் இன்னைக்கு வேலு நாச்சியாருக்கு வீர வணக்கம் என்பதை இந்த உலக தமிழ் நெறிக்கழகம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் புகழை பாட வேண்டும் என்று சொல்லதான் இது இவர்கள் கொடுத்து வைத்த புண்ணியம். பாருங்க, ஒரு தலைமைக்கு இங்கதான் உட்காரணும். அவரு ஐயா சிவலிங்க ஐயா, தலைமை பண்பு என்பது இங்க உட்கார்றது மட்டும் இல்ல, அனைவரையும் கவனித்துக் கொண்டிருப்பது அங்க இருக்கார் கடைசியில் அவரு. இன்னைக்கு புதுச்சேரியில வீரத்தமிழரசி வேலு நாச்சியாருக்கு, எங்க இயக்கத்தின் பேரை சொல்றேன், வீரத்தமிழரசி வேலு நாச்சியாருக்கு அங்கேயும் நாங்க நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்துட்டாலும் அதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க, போன்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஐயா பேனர் எங்க இருக்கு, பேட்ச் எங்க இருக்கு, அது எங்க இருக்கு. ஏன்னா எல்லாமே எங்க வீட்டுல இருக்கோம், எங்க வீட்டுலயும் போயிருக்காங்க, எடுத்துன்னு போறாங்க, நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஆக ஒரு தலைமை இங்க இருந்தாதான், மேடையில இருந்தாதான் கிடையாது, எங்க இருந்தாலும் தலைமை தான். ஆக இப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வை செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்புக்கு இப்பதான் வரேன், இதுல ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தலைப்புனா வீரமங்கை ஆளுமை. எனக்கு வரலாறு பேச சொல்லல, வரலாறு உங்களுக்கும் தெரியும், நான் பேசிடுவேன், வரலாறு பேசுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். வீரமங்கை என்னாங்க, வெள்ளைக்காரனை ஜெயிச்சாங்க, ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். இன்னொன்று அதுக்கு மேல சொல்றது, 1730 ராமா சொன்ன மாதிரி ராமநாதபுரத்தில் பிறந்தாங்க, 16 வயசுல 46 முத்துவடுகனாரை கல்யாணம் பண்ணாங்க, சிவகங்கை ராணியா வந்தாங்க.
1772 மன்னர் செத்த பிறகு காட்டுக்கு போனாங்க. 1780 8 ஆண்டு கழிச்சு போர் தொடுத்து ஜெயிச்சாங்க. 1796 இறந்தாங்க. இன்னைக்கு நாள்ல இறந்தாங்க. வரலாறு முடிஞ்சு போச்சு அத்தனை ஆண்டும். ஆனா இதுவல்ல, இது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் ஆளுமையை பற்றி ரொம்ப நுணுக்கமா எனக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க. யார் இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. அவ்வளவு நுணுக்கமா கொடுத்துருக்க, நுட்பமா தான் நான் பேசி ஆகணும். அவங்களுக்கு பேரே வீரமங்கை வேலுநாச்சியார். அடைமொழி என்ன? வீரமங்கை. முடிஞ்சு போச்சு. வீரம் தான் ஆளுமை. ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம். என்ன வீரம் மட்டும்தான் ஆளுமையா? வீரம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குதா? அவங்க ஒட்டுமொத்த உருவே படைப்பு ஒரு ஆளுமையின் படைப்பு. பாரதி சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. ஞானம் நல்லறம் வீரம் சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம் சொன்னானா இல்லையா? பாரதி இந்த பெண் விடுதலை பேசுறதுக்கு நிவேதிதா என்ற சகோதரி தான் தூண்டுகோலா இருந்தாங்க. அவங்க தான் மானசீக குருவும் கூட. ஆனால் அதே பாரதி ஒரு பெண்ணுக்கு இலக்கணம் படைக்கணும் என்றால் வேலுநாச்சியார் தான் அடையாளப்பட்டிருக்க வேண்டும். என்றால் ஞானம் நல்லறம் வீரம் சுதந்திரம் வேலுநாச்சியாருக்கு முன்பும் யாருக்கும் கிடையாது, வேலுநாச்சியாருக்கு பின்பும் யாருக்கும் கிடையாது. இது நான் அறுதியிட்டு உறுதியாக சொல்வேன். இது மிகையல்ல, நான் காரணத்தை சொல்கிறேன். இப்போ அவையாரு சொன்னா கூட அவங்க வீரம் அவங்க கிட்ட இருந்தா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல, இருந்துட்டு இல்லை. நான் பார்த்த வரையில் பாரதி சொன்னார், யாமறிந்த மொழிகள் என்றவர் நான் பார்த்த வரையில் வேலுநாச்சியார் மட்டும்தான் இந்த ஆளுமையின் அடையாளமாக ஒற்றை நபராக இருக்கின்றார். அவருக்கு முன்பும் இல்லை, அவருக்கு பிறகும் இல்லை. அப்படிப்பட்ட ஆளுமையை நான் பார்க்கணும்னாக்கா, இப்போ நல்லறம். அறம் என்பது அன்பு, கருணை, பாசம், நல்லது செய்யணும், அதுதான் அறம் இல்லைங்களா? அப்ப அறம் என்பது நல்லது செய்யணும். அவங்க எந்தெந்த விதத்தில் நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா அந்த ஒரு தாய்மை குணம். இப்போ 2-3 சம்பவத்தை சொல்றேன். இது வரலாற்று என் புத்தகத்தில் இருக்கு. அப்புறமா நீங்க பார்க்கறதுனா ஐயா கூட அன்பளிப்பாக கொடுக்குறேன். முதல்ல ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. இப்படிலாம் கூட நடந்துக்குவாங்களான்னு நமக்கு தோணுது. நிறைய சம்பவம் 2-3 மட்டும். வேலுநாச்சியார் ஜெயிச்சிட்டாங்க, வெள்ளக்காரனை ஜெயிச்சிட்டாங்க. அவங்க சபதம் விட்டு போனாங்க இல்லையா, நான் ஜெயிச்சா வெற்றி கோபுரம், ராஜகோபுரம், நவசக்தி கோபுரம் கட்டுவேன்னு காளையார் கோயிலில் கோபுரம் கட்டுவேன்னு சொன்னாங்க. கோபுர வேலை கடகால் தோன்றாங்க. சின்ன மருது பெரிய மருது மேற்பார்வை பார்க்குறாங்க. வேங்கன் பெரிய அவருடைய அவங்க மருமகன். அப்போ கடகால் தோண்டும் போது ஊற்று பெருக்கெடுக்குது. இந்த இடத்துல தான் கட்டணும்னு அப்போ உள்ள அறிவியலாளர்கள், அவங்க இப்போ உள்ள அறிவியலாளர்கள் சிறந்தவங்க. தஞ்சை கோபுரம்லாம் எப்படி நிற்குது, இன்னைக்கு கட்ட முடியுமா? அப்ப அது இன்னைக்கு எங்க ஊர்ல காமராஜர் மணிமண்டபம் ஒரு 20 வருஷமா கட்டி முடிச்சிட்டா இன்னும் திறப்பவே நடக்க மாட்டேங்குது. நான் சமீபத்தில் அவர்கிட்ட பேசுறேன், எங்க இயக்குனர் கலை பண்பாடு, என்னங்க காமராஜருக்கு பிறந்தாலும் மாலை போடணும். கலைவர்தன் சார் வெளியில இருந்து சொல்லிடாங்க, இன்னும் என்கிட்ட முழுமையா ஒப்படைக்கல. அந்த காமராஜர் சிலைக்கு ஒரு மாலை கூட போல நான் போய் போட்டோம். வெளியே சொன்னா வெக்கம் வை. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. திட்டமிட்டபடி திட்டமிட்ட நாளில் அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க வேலையை. அப்படி ஒரு பொறுப்பானவன். அதனால இந்த கடகால் தோண்டிருமோ ஊற்று பெருக்கு வருது. ஊர் மக்கள்லாம் கூடிய அடைக்குது, கட்ட முடியாதுல, தண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது அடைச்சி முடியல. அப்போ ஒரு எளிய மனிதன், நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாடி பரதேசி மாதிரி இருக்கிறான்ட்டு, அப்படி ஒரு மனிதன் வரார், அந்த பக்கம் வர்றார். வந்துட்டு பாக்குறாரு, அந்த மக்கள் படும் அவஸ்தையை பார்த்துட்டு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வருது. என்னடா அந்த மக்கள் இப்படி இருக்காங்களே, சித்தப்பா இங்க வா, அத்தவா, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, எடு, இப்படி அந்த உறவு முறைகளை சொல்லி அதை எப்படியாவது அதை நிறுத்தணும்னு படாத பாடுபடுறாங்க, முடியல. அப்ப அவன் சொல்றான், வந்தவர், நான் ஒரு உபாயம் சொல்றேன், இந்த தண்ணி நின்றுடும். திரும்பி பாக்குறாங்க, இவனை பார்த்தா சாதாரண எளிமையா இருக்கு. எப்பயுமே படித்தவன் சொல்லு சபை ஏறாது, பொருள் படைத்தவன் சொல்லு சபை மீறாது, இல்லைங்களா? பொருள் படைத்தவன் சொல்லு சபை மீற. அவன் எளிய மனிதனா இருக்கான், சபை ஏறல, யாரும் கேட்கல. என்னடா அது இப்படி இருக்கு. அந்த நேரம் பெரிய மருது வர்றாரு அங்க. ஐயா இது மாதிரி எல்லாம் பாக்குறாங்க, அடைக்க முடியல. அப்போ இவர் ஒன்று சொல்றாரு, என்னப்பா இது மாதிரி நான் அடைச்சிருவேன். மேலே இங்கேயும் பார்க்குறாரு. சரி என்ன சொல்லலாம், 1000 குடம் ஐயர மீனும் 1000 குடம் ஆற்று மண்ணும் வேணும். மேலே இங்கேயும் பார்க்குறாரு, என்ன ஐயர மீன் கேட்குறானான்ட்டு. ஏன்னா பாண்டிச்சேரியில் ஐயர மீன்னா உயிர் ஆனால் கிடைக்க மாட்டேங்குதாங்க. ஒரே ஒரு ஹோட்டலில் மட்டும்தான் மதுரையிலேருந்து வரும், இந்த ஊரில் கிடைக்குதான்னு தெரியல. அப்போ அந்த ஐயர மீன் கேட்குறாங்க. சரி நீ ஏதோ அடைஞ்சா சரின்ட்டு ஐயர மீனும் 1000 குடம் மணலும் கொடுக்குறாங்க. அவன் அதே மாதிரி மீனை கொட்டுறான், குடத்தை மண்ணை கொட்டுறான், மீனை கொட்டுறான், மண்ணை கொட்டுறான், மீனை கொட்டுறான். கொஞ்ச நேரத்தில் அடைஞ்சு போச்சு. மீனுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆற்று நீரில் எவ்வளவு வேகமாக வந்தாலும் ஐயர மீன் எதிர்த்து தான் போகும். ஒரு சில மீன் மெதுவாக எதுக்கும்,
ஒரு சில மீன் நீரோட்டத்திலே போயிடும். 1000 மீன் எவ்வளவு வேகமா வந்தாலும் எழுத்து போகும். ஆனா ஊசிமா இருக்கு அந்த மீன், ஏத்து போவோம். அப்ப இந்த மீன் அந்த நீரூற்று துளைகளில் மணலும் மீனுமாக போய் போய் மோதி மோதி அடைக்குது. அது அடைச்ச உடனே இவங்க தோண்ட நேரத்தோட அது நின்று போச்சு. நீரோட்டம் கீழே எப்படி போகுது அப்படி போயிட்டே இருக்குது, அடைஞ்சு நின்று போச்சு. அப்புறம் தான் நீ யாருப்பா, உனக்கு என்ன வேணும், இங்க எங்க என்ன செய்யணும், புதுசாகிறேன், நான் இங்க பழப்பு தேடி வந்திருக்கேன், எனக்கு ஒரு வேலை வேணும். என்ன வேலை வேணும்? நான் குதிரையெல்லாம் நல்லா பழக்குவேன் அப்படின்னாரு. சரி அப்படியா, என்ன ஒரு 2-3 மாசம் அவங்க பழகிறது, நான் 2 நாள்ல பழக்கணும். 2 நாள் இல்லையா? சரி யாருங்க அங்க ஒரு 10 குதிரை அடங்காத குதிரை இங்க இருக்குது, இவர்கிட்ட இட்டு கூட அவரை பழக்கிட்டோங்க. அதே மாதிரி 2 நாள் கழிச்சு பழக்கி இட்டுன்னு வந்து மன்னர்கிட்ட மருது சகோதர்கிட்ட காட்டுறாங்க. என்ன பார்த்தா அது சொல்றதெல்லாம் கேட்குது. முன்னாடி போனா முன்னாடி போகுது, பின்னாடி வந்தா நான் படுக்குது, எழுந்தது, முன்னங்கால தூக்கு எல்லாமே கேட்குது. பெரிய மருது ஆச்சரியப்படுறாரு. பரவாயில்ல, இவ்வளவு சிறப்பா செஞ்சுக்கிறிய, இனிமே நீ. அப்ப சொல்றான், நான் குதிரையை தேர்ந்தெடுக்கிறதுல கூட எனக்கு திறமையா இருக்கணும். சரி நீயே குதிரைப்படையில குதிரைகளை தேர்ந்தெடுக்கிறது, குதிரை பராமரிக்க உனக்கு பண்ணி கொடுத்துட்டான்ட்டு ரைட் முடிஞ்சது. அங்க கருத்தான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் முன்னாடி சின்ன மருதுக்கு கையால், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன மருது போட்டு கொடுத்ததே அவர் தான் கடைசியில. சின்ன மருதுக்கு எடுபடியா இருந்து எல்லா தகவலும், கொஞ்சம் அறிவாளியும் கூட, எல்லா தகவலையும் சொல்லுவா போல கருத்தான்ட்டு. அவருக்கு இன்னொரு ஆள் வந்தது பிடிக்கல. அப்ப இவரை பத்தி வேவு பார்க்கலாம், யார் இது? அவர் பேர் சுபேதார், சுலைமான் சுபேதார் பேர். யார் இந்த சுலைமான் சுபேதார்? அவர் நவாப்புடைய ஆளா வந்திருக்காரு, ஒற்றை வேலை பார்க்கறதா வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா வந்ததுமே உண்மைதான். ஆனா மனசு மாறி போச்சு அந்த மக்களை பார்த்த உடனே. அந்த ஒற்றை வேலை பார்க்கல, நாமளும் இங்க தங்கணும்ன்றது. எப்படி துப்பாக்கி கவுண்டர் வெள்ளைக்காரங்கிட்ட இருந்துட்டு அப்புறமா அம்மாவை பார்க்க வேலுநாச்சியாரை பார்த்து இந்த படையில சேர்ந்துட்டார். துப்பாக்கி கவுண்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிவகங்கை படையில. அது மாதிரி இவர் வந்தவர் மனம் மாறிட்டார். ஆனாலும் இவர் ஒற்றை தெரிஞ்சுட்டான். சின்ன மருத்துவ சொன்னான், வந்தது யார் தெரியுமா? அவன் நவாப்போடையாலும் ஒற்றை வேலை பார்க்கறதுக்கு வந்தான். சின்ன மருத்துவ கொஞ்சம் கோவக்கார், சமயோஜித புத்தி இருந்தா கோவக்கார். என்னையே நீங்க ஏமாத்திட்டு வந்துட்டியா, கூட ஆயுத அவனுக்கு மரண தண்டனை கொடு அப்படின்ட்டு ஆளை வெட்டிட்டாங்க. ஒற்றர் வந்தான், வெட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. இது அரச சம்பவங்கள், இது இயல்பான ஒரு விஷயம் தான். வேலுநாச்சியாருக்கு செய்தி போகுது, இதை மாதிரி வந்தாங்க வெட்டிட்டாங்க. ஏன் இவங்க இந்த அளவுக்கு செய்யறாங்கன்னா, இவங்களுக்கு வேலுநாச்சியார் அம்மா அந்த அதிகாரத்தை பரவலாக்கி கொடுத்தாங்க. வேலுநாச்சியார் கூடவே இருந்து அந்த வெற்றி அடையிறதுக்கு உறுதுணையா இருந்த மருது சகோதரர்களுக்கு சொல்லாலும் முள்ளாலும் கல்லாலும் செய்யக்கூடிய அதிகாரத்தை பரவலாக்கி கொடுத்தாங்க. அதனால அவர் அந்த மாதிரி உத்தரவு விட்டார். அப்போ வேலுநாச்சியார் கேள்விப்படுறாங்க, ஐயா சரி நடந்துருச்சு, தப்புதான் அப்படின்ட்டு அந்த சுலைமான் சுபேதாருடைய மனைவி ஆயிஷா பீவிக்கு அந்த சுலைமான் சுபேதார் எங்க பதச்சாலும் அந்த கிராமத்தையே எழுதி வைக்கிறாங்க. ஒரு ராணி ஒரு ஒற்றனின் மனைவிக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்கு? அவங்களுக்கு அந்த இரக்க குணம் இருக்குது, அந்த கருணை இருக்கிறது. அதனால அந்த ஆயிஷா பீவிக்கு அந்த கிராமத்தை எழுதி வச்சு, தவறு நடந்து போச்சுமா மன்னிச்சுக்க, நீ இதை வச்சு பொழைச்சுக்க அப்படின்றாங்க. ஒரு ராணிக்கு ஒரு மன்னர் வம்சத்தில் செய்ய வேண்டிய வேலையே இல்லை. இதுதான் கருணை. அதே மாதிரி இந்த கோபுர வேலை நடக்குது. அப்போ சின்ன மருது ஒரு உத்தரவு போடுறாரு, இந்த கோபுர வேலை பாதியில தடைப்பட்டு போச்சுன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவேன்ட்டு சொல்ற. அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. நடுவில் ஒரு 2 மணி நேரம் நடக்கல. அவருக்கு உடனே செய்தி போனோம், நடக்கல, என்னன்னு தெரியல. ஏன் என்ன நடக்கல, ஏது நடக்கல, ரொம்ப பதட்டமா ரொம்ப வேகமோ ஆக்ரோஷமும் செய்யக்கூடியவர். பார்த்தாக்கா ஒரு இடத்துல, அதான் குறுக்காடிப்பட்டின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல ஒட்டைய பரதேசின்னு ஒரு சாமியார், ஒரு துறவி, அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு 10 பேர் படுத்துருக்காங்க. இந்த கல்லு தூக்கிட்டு வராங்க. இந்த கோபுரம் அமைக்கிறதுக்கு விட்டக்கல்னு சொல்லுவாங்க, அதை டோலி போட்டு தூக்கிட்டு வரணும். என்னன்னா அந்த மொட்டை பரதேசி களைப்பா வந்திருப்ப மோர் தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க. படுத்தவங்க இன்னும் அசந்து தூங்கிட்டாங்க. அதனால நேரம் கடந்து போச்சு. இதனால சின்ன மருது கோவப்பட்டு மொட்டை பிரதேசத்துக்கு காரணமா மொட்டை பிரதேசத்துக்கு மரண தண்டனை அப்படின்ட்டார். அப்ப வேலுநாச்சியார் ஜெயிச்ச பிறகு வேலுநாச்சியார் எப்பயுமே நகர்வலம் வர்றது, இப்ப வர நகர்வலம் இல்லைங்க, ஒரு 100 கார் போவோம், 100 லாரி போவோம், 100 மினி பஸ், அந்த குட்டியான அது இது எல்லாம் போவோம். இப்போ ஆகாயத்தில் நகர்வலம் ஒரு ஏரோப்ளேன் போனால் இங்க டிராபிக் ஜாம் ஆயிடும். அப்ப அப்படி இல்லை, அவங்க மட்டும் எளிய நடையா போவாங்க, வழியில பாக்குறவங்க மரியாதை செலுத்துவங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்படி அந்த இடத்துல நகர்வலம் வரும்போது இந்த சம்பவம் நடக்க போகுது. யாரு? மொட்டை பரதேசிக்கு மரண தண்டனை. என்னன்னு கேட்கற சம்பவத்தை சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இன்னையில இருந்து மரண தண்டனை ரத்து, சிவகங்கையில ரத்து பண்ணிடுறாங்க. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நமக்கு, அவங்கதான் வீர சபதம் விட்டாங்க, நான் வெள்ளையனை ஜெயிச்ச பிறகு வீர கோபுரம் கட்டுவோம். அது தடைப்பட்டா
தடைப்படுறவனுக்கு தண்டனை கொடுக்கணும் தானே. ஆனா அந்த இடத்துல இது மிகப்பெரிய தண்டனை, இதுக்கு இருக்கக்கூடாதுன்ட்டு தண்டனை தடை செய்றாங்க. அவர் சாகடிக்கிற நேரத்தில் தப்பிச்சுக்கிறார், செத்து போற நேரத்தில். அந்த நேரத்தில் மழை வருது. இது வரலாற்றில் உள்ளதான் சொல்றோம். அந்த நேரத்தில் மழை வருது. மழை வந்தா இப்ப நம்மள மழை வந்தா திருத்துல எங்கப்பா ஓரம் ஒதுங்கிடும். ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி ஒதுங்க மாட்டாங்க, அப்படி இருக்கிறாங்க. அப்போ இவர் பார்க்கிறார், தன் தோளில் இருந்த அந்த காவி துண்டை எடுத்து வேலுநாச்சியார் தலைக்கு மேல போட்டோன்னே அது ஒரு சொட்டு தண்ணி கூட படாம நின்று இருந்து வரலாற்றுல, ஆய்வு வரலாற்றுல இருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட வேலுநாச்சியார் மேல படல. அப்பதான் அந்த சித்தருடைய மகிமை தெரிஞ்சுக்கிட்டு, ஐயா மன்னிச்சிருங்க, உங்களுக்கு என்ன வேணும் அவர் கேட்கிறாரு. நான் இந்த இடத்துல ஜீவசமாதி ஆகணும், இந்த இடம் எனக்கு வேணும்ன்றாங்க. சரி எடுத்துங்க, இந்த இடத்த எடுத்துட்டு அந்த இடத்தையும் கொடுத்தாங்க. இன்னைக்கும் குறுக்காடிப்பட்டிக்கு போனீங்கன்னா, காளையார் கோயில் பக்கத்துல இருக்குது, போனீங்கன்னா அங்க ஒரு ஜீவசமாதி இருக்கும். அப்படி போக முடியல, நான் எழுதின புத்தகத்தில் அது புகைப்படம் இருக்கு. இதெல்லாம் வரலாற்று தடயங்கள், வரலாற்று அடையாளங்கள். அது ஜீவசமாதி இருக்கு. அப்போ அந்த உயிரை காப்பாத்தி அவங்க கேட்டதையும் கொடுக்குறாங்க. இது கூட சாதாரணமா எடுத்துக்கலாங்க. 2 சம்பவத்தை. இன்னொரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. போர்க்களத்துல யாருக்காவது எதிரிக்கு இரக்கம் காட்டுவாங்களா? எதிரி கொல்றான், என் படையாள்கள் செத்து கிடக்குறாங்க, அவங்க படையில செத்து கிடக்குறாங்க, எதிரியின் தலைமைக்கு இரக்கம் காட்டுறாங்க. மானாமதுரை போர், 3 போர் நடக்குது. மதுரை கோச்சடையில் ஒரு போர், திருப்புவனத்தில் ஒரு போர், மானாமதுரை, அப்புறம் காளையார் கோயில், அது பெரிய போர்ல, அப்புறம் சிவகங்கை போர். இந்த மானாமதுரை போர் நடக்கும்போது எதிரில் மார்ட்டின் இருக்கான், ஆங்கில தளபதி. நவாப்புடைய தளபதி பூரிகான் இருக்கான், மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்காங்க. இந்த பக்கம் மருது சாவர்கள், நன்னியம்பலம் போன்றவங்க இருக்காங்க, வேலுநாச்சியார் இருக்காங்க. இந்த பக்கமும் 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர் சாகுறாங்க, அந்த பக்கம் சாகுறாங்க. அப்போ பெரிய மருது வந்து சொல்றாரு, தாயே இது மாதிரி நம்ம பக்கமும் செத்துட்டாங்க, அவங்க பக்கம் இறக்குறாங்க, இந்த போர் முடிவுக்கு வரணும்னா மார்ட்டின் தலை கீழே விழணும், அதுக்கு நீங்க உத்தரவு கொடுத்தா அடுத்த நிமிஷம் நான் எடுத்துடுறேன் நான். ஏன்னா அந்த காலத்துல இந்த போர் மரபுகளை மதிக்கிறது இந்து மன்னர்கள் தான். பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, ஊனமற்றவர்களோட புறமுதுகிட்டு ஓடவனை கொல்லக்கூடாது, சரணடைஞ்சவனை கொல்லக்கூடாது, மன்னிப்பு கேட்டவனை கொல்லக்கூடாது, இது எல்லாம் இருக்கு. ஆனா ஐரோப்பியனுக்கும் அரேபியனுக்கு அந்த விதிமுறை கிடையாது. அதாவது இஸ்லாமிய படையெடுப்புக்கும் ஆங்கிலேய படையெடுப்பு விதிமுறை கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் செய்வாங்க. நம்ம இந்துக்கள் மட்டும் அந்த அதனாலதான் நிறைய பேர் வந்து தோத்துட்டாங்க, இந்த தர்மத்தை, போர் தர்மத்தை மதித்ததால. அப்போ இவங்க சொல்றாங்க, அப்போ வேலுநாச்சியார் என்ன சொல்லுவாங்க, அவன் ரொம்ப வேலாட்டங்காட்டான போட்டுதல் போடல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு நானும் பட்டத்து யானை மேல் வந்து பார்த்தேன். அவன் மிகவும் சிறியவனாக இருக்கிறான், இருந்தாலும் அவனுடைய ஆற்றல் சிறப்பாக இருக்குது. அவனை கொல்ல வேண்டாம், அவன் தப்பித்து இங்க இருந்து ஓடணும், இந்த இடத்த விட்டுட்டு போர் கலந்துட்டு ஓடணும், அதை செய்யணும். அதுல இன்னொன்று சூட்சமும் கூட இருக்குது. ஒரு ஆங்கிலேயனுக்கு கொண்ட இன்னொரு ஆங்கிலம் கண்டிப்பா கோவம் வரும், அது எதிர்கால யுக்தியும் கூட, இது அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அவனை கொல்ல வேண்டாம், தப்பிச்சு போகணும். எப்படி தயார் பண்றது கேட்கிறாங்க. இப்பொழுது இருக்கும் வியூகத்தை, போர் வியூகத்தை இப்போ 4 முனையாக இருக்குது, அது அருங்கோணமாக எடுத்து போரை நடத்து அப்படின்றாங்க. நாம வளரி வீசலாம் அப்படின்னு போர் நடத்துறாங்க. அவன் மறுபடியும் பீரங்கியை பயன்படுத்துறான், நம்ம கிட்ட இருக்கிற பீரங்கி இவங்க பயன்படுத்துறாங்க. அது வரைக்கும் இந்த மானாமதுரை ஆற்றுப்படுகளை புதர் மரங்களை மறைச்சு வச்சிருந்தாங்க பீரங்கி. அவன் இல்லைன்னு நினைச்சு பயன்படுத்த தோல்வி வந்தவுடனே அதிநவீன ஆயுதத்தை பயன்படுத்துவோம் இல்லையா. முதல்ல என்ன பண்ண, கண்ணீர் இப்படி குண்டு வெடிப்போம், அப்புறம் லத்தி சாருது, அப்புறம் இடுப்புங்க சுடுறது, அப்புறம் நெத்தியில சுடுறது. இப்பெல்லாம் சமயத்துல இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல நேரவே கீழெல்லாம் தொடல, நெத்தி போட்டுல குறிப்பாத்து சுட்டாங்க நிறைய பேரை. அது வேற சம்பவம். இன்னைக்கெல்லாம் விதிமுறையெல்லாம் மாறி போச்சு. ஆக நான் பார்த்தேன், விட்டுடுன்றாங்க, கோணத்தை மாற்றி தோத்துட்டாங்க, போயிட்டோம். இப்படி போர்க்களத்திலே எதிரியின் தலைமையை மன்னிக்கக்கூடிய தாய்மை உள்ளம் யாருக்கு? வேலுநாச்சியாருக்கு தான் இருக்கு. இது கருணையின் மொத்த வடிவமாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான். வேகம் இருக்கும், கோபம் இருக்கும் தவறு செய்யும் போது, அதே நேரத்தில் கருணையும் அங்கே ஆளுமையாக இருக்கிறது. வீரம் மட்டும் இல்ல, கருணையும் ஆளுமையாக. இப்ப இது சொல்லலாம். அப்புறம் அறிவு, நான் சொல்ல ஞானம், அறத்தை பத்தி சொன்னேன், நல்லறம், வீரம், சுதந்திரம். இப்ப ஞானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்போ அறிவு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும், எனக்கு இருக்கு, இவனுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல, எனக்கு கிட்ட இல்லாது உங்ககிட்ட இருக்கும், உங்ககிட்ட என்கிட்ட இருக்கும். அப்ப ஏதோ ஒரு விதத்துல என்னை விட மிஞ்சியவர்கள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் அறிவு தான். இந்த அறிவை எப்பொழுது பிறர் நலனுக்காக பயன்படுத்துகிறோமோ, பிறருடைய நலனுக்காக சிந்திக்கிறோமோ, அப்பொழுது அது ஞானம் ஆகிறது. நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள்லாம், அதனால்தான் அவர்கள் ஞானம்ன்றோம், ஞானிகள்ன்றோம். அவங்க நம்மளை பத்தி யோசிப்பாங்க. திருவள்ளுவர் எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சாரு? அவர் மக்களை பத்தி யோசித்தார். இன்றைக்கு வாழ்வியலை மிக அற்புதமாக எழுதியிருக்காரு என்றால் மக்களை பற்றி யோசித்ததால் அவருக்கு ஞானி. அதனாலதான் அவர் தெய்வ புலவர்னு சொல்றோம், ஞானி. அது மாதிரி
அவங்களுக்கு இப்ப வந்து கல்வி கற்ற அறிவு வருது. அந்த கல்வியை எப்படி பயன்படுத்துகிறோம் என்று பார்க்கும்போதுதான் அவருடைய ஞானம், அவருடைய ஆளுமை நமக்கு வெளிப்படும். அம்மா சொன்ன மாதிரி பல மொழி, அவருக்கு தாய்மொழி என்ன? தமிழ். ஆனாலும் அவருக்கு ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி, உருது, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இத்தனை மொழி தெரியும். இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 மொழி தெரியலாம், 5 மொழி தெரியலாம். மொழி தெரிஞ்ச வீட்டுல படுத்து தூங்க என்ன பிரயோஜனம் இருக்கு? அடிப்படையில் அந்த மொழியை வச்சு 4 பேருக்கு கத்தாவது கொடுக்கணும். அப்பதான் அந்த மொழியின் வெளிப்பாடு தெரியும். அப்ப அவங்க மொழியை கத்துக்கிட்டாங்க, மொழி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அத்தனை மொழி கத்துன போர் கலைகள், வாள், வளரி, சிலம்பம், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், இதெல்லாம் அவசியம் இல்லை அவங்களுக்கு. ஆனா கத்துக்கிட்டாங்க. அது எங்கே பயன்படுத்துகிறார்கள்? அந்த போர்க்களத்திலே பயன்படுத்தும் போது அவர்களுடைய வீரத்தின் ஆளுமை தெரிந்தது. இந்த மொழியை எங்க பயன்படுத்துறாங்க? 1772 கணவர் மன்னர் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரின் சூழ்ச்சியால் கொல்லப்படுகிறார். போர்க்களத்திலே மங்களம் ஆற்றுப்படுகையிலே ஆங்கிலேயனுக்கும் முத்துவடுகநாதர் படைக்கும் சண்டை நடக்குது. ஆங்கிலேயன் தோல்வி முகம் வெள்ளப்பொடி ஏத்திட்டான். ஆனாலும் அவன் சூழ்ச்சி செய்யறான். நாம இவங்க கிட்ட தோத்துட்டோம்னா மற்ற பாளையக்காரன் வரி கட்டுறோம், கட்ட மாட்டான், நம்மளை மதிக்க மாட்டான். என்ன பண்ணணும்? தமிழ் மரபுல, இந்து மரபுல தலைமை மன்னர் இறந்தாருன்னா நாடே ஸ்தபித்தணும். அதனால மன்னரை போட்டு தள்ளணும். மன்னர் இப்போ நம்ம சமாதானம் சொல்லிட்டா அவர் தனியா தான் இருப்பார். அங்கேயும் ஆள் வச்சிருப்பான். எப்பா மன்னர் என்ன செய்யறாரு, எங்க போறாரு, ஏது போறாரு. ஏன்னா அந்த சுங்கத்துறையில இருந்து எங்களை சுத்தியா இருப்பான். சாதாரண ஆளுப்பா இன்ஃபார்மரா இருப்பாங்க. அங்க என்ன எங்களை பத்தி சொல்றதுக்கு 4 பேர் இருப்பான். வண்டி கிளம்புது, வடக்கு தெருவில் போகுது, தெற்கு தெருவில் திரும்புது, எங்களை பத்தியும் சொல்றதுக்கு ஆள் இருப்பான். அதனால நாங்க வடக்கு தெரு போறோம்னா மேற்கால போயிட்டு தெற்கால சுத்தி அப்புறம் வடக்கால வருவோம். நாங்க ராத்திரில போய் ஒரு சினிமா கொட்டையில தூங்கிட்டு நடுராத்திரில காசு டிக்கெட்லாம் காசு கேட்க மாட்டாங்க. நாங்க போனோம்னாக்கா பாதி படம் பார்த்துட்டு 2வது ஆட்டம் சொல்றோம்ல, அந்த மாதிரி பாதி படம் பார்த்துட்டு எழுந்து வந்து பக்கத்துல ஒரு ரைஸ் மில்ல படுத்து கிடந்து அதுக்கப்புறம் எங்கேயாவது குளங்குட்டையில காலையில மூஞ்சி எல்லாம் கழுவி இப்படிதான் வாழ்க்கை ஓடிச்சு எங்களுக்கு. அதனால இது சொல்லும்போது வேற கதை போகுது. அந்த மொழி ஆளுமை. அப்ப இவங்க விருப்பாட்சிக்கு தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போகும்போதுதான் ஐயா சொன்ன சம்பவம் நடக்குது. காளையார் கோயில்ல மன்னர் சூழ்ச்சியால சாகடிக்கப்படுறார். அப்போ அவங்க செய்தி வந்து சொல்றாங்க. அங்க போர்க்களத்துல இருந்து வராங்க. மன்னர் செத்தது தெரிஞ்சு போச்சு. வேலுநாச்சியார் வந்து கொல்லங்குடியில இருக்காங்க குழந்தையோட. அவங்களுக்கு தெரியாத செய்தி. அப்ப செய்தி சொல்லும் போது அவங்க துடிச்சு பதறி போய் கதறாங்க, எங்க எனது வால் வளரி புறவி அப்படின்ட்டு. அப்ப அவங்களுடைய அந்த வேகம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு கடுங்காற்றின் கோபமாக சுழன்றடிக்கும் சூறாவளியாக பொங்கி வரும் சுனாமியாக சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஆக்ரோஷமான கோபம். இந்த கோபத்துக்குள்ளும் கருணை என்னும் ஆளுமை இருக்கிறதுன்னு சொல்ல வந்தேன். அப்படி பண்ணவங்கள அவங்கள ஆசுவாசப்படுத்தி, அம்மா இந்த நேரம் நம்ம வெள்ளைக்காரன் பிடிக்கிறது உங்களையும் பிடிக்கிற தயாரா இருப்பான், நீங்க பிடிச்சிருந்தா இந்த அடிமைப்பட்ட நாடு மீளவே மீளாது, நம்ம தப்பிச்சாவுன்னு சொல்லி தாண்டவராயன் பிள்ளை மருதுவர்கள் இவங்களை ஆலோசனை சொல்லி அதை ஏத்துக்கிட்டு தப்பிச்சு போறாங்க. எங்க போறாங்க? விருப்பாட்சிக்கு போறாங்க. விருப்பாட்சி கோபால் நாயக்கர் தெலுங்கு தான் தெரியும். நாயக்கர்னால உங்களுக்கு தெலுங்கு தெரியும். அவர்கிட்ட தமிழ்ல பேசி என்ன புரிய வைக்கிறது? ஆனா வந்துக்கிறது ராணின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறாரு, பணிவா வணங்குறாரு. ஆனா விருப்பாட்சியில் இருக்கிற கோபால் நாயக்கர் தெலுங்கு. அங்கே தெலுங்கு மொழியின் ஆளுமையை காமிக்கின்றார் வேலுநாச்சியார் அவர்கள். அதனால அவர் என்ன சொல்றாரு? தாயே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன், நான் ஹைதர் அலி சந்திக்கணும், ஏற்பாடு பண்ணுங்க. அவர் ஏற்பாடு பண்றாரு. அப்புறம் இவங்க மாறுவடத்துல போனாங்க வந்தாங்கன்றதெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்க நேரம் போயிடுறோம். ஹைதர் அலி கிட்ட பார்த்து தாண்டவராயன் பிள்ளை வந்து சொல்றாரு, இப்படி இப்படி நடந்து போச்சு, இப்படி இப்படி நடந்து போச்சு. ஹைதர் அலிக்கு புரியுது, புரியல. ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு உருது தெரியும். வேலுநாச்சியார் பாக்குறாங்க, உறுதலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உறுதலை எப்படி? அந்த வீரமா, அந்த ஆக்ரோஷமா, ஒரு எழுச்சியா சொல்றாங்க நடந்த சம்பவத்தை. ஹைதர் அலி பாக்குறாரு, என்னுடைய உருது மொழியில் இப்படி ஒரு ஆக்ரோஷமான பெண்ணை நான் பார்த்ததே இல்லையே, இப்படி பேசுறவங்கள அப்படி நினைச்சு, சகோதரி உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்கிறேன், நீ இங்க தங்கிக்க அப்படி திண்டுக்கல் கோட்டையில தங்க வைக்கிறாங்க. அங்கே உருது மொழியின் ஆளுமையை வெளிப்படுத்தினார். பிரான்சுக்கு போனார். டீப்ரோன் ஒரு பாதிரியாரோட போனாங்க அம்மா. அங்கே பிரான்ஸ் அதிபருடைய பெண்ணுக்கு வளரி கத்து கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, அங்க உயர்மட்ட குழு. அன்னைக்கு வந்து பிரான்ஸ் வந்து ஆங்கிலேயனோட ரொம்ப சீற்றமா இருந்தது. ஏன்னா நெப்போலியன் இருந்த காலம். நெப்போலியன் விழுந்த பிறகுதான் பிரான்ஸ் வந்து விழுந்தது. நெப்போலியன் மட்டும் ஹைதர் அலியோட ஒப்பந்தம் போட்டபடி வந்திருந்தால் இங்க நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனால் அது பாதியில ஒரு வாட்டர் லூல தோத்து போயிட்டாரு.
ஏன் முதல் உலக போர்ல ஆங்கிலேயன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தோத்தத்தான், இரண்டாம் உலக போர்ல தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஆக அங்க போயிட்டு அந்த பெண்ணுக்கு வளரி கத்து கொடுக்குறாங்க. அந்த உயர்மட்ட குழுல இவங்களும் ஒரு பிரதிநிதியா இருந்து பேசுறாங்கன்னா அங்கே பிரெஞ்சு மொழியின் ஆளுமையை வெளிப்படுத்துகிறார்கள். மொழி ஆளுமை. ஏங்க பீரங்கி கொடுத்தாரு ஹைதர் அலி, அந்த பீரங்கியை பயன்படுத்துவது யாரு? கன்னட சிப்பாய்கள். கன்னட சிப்பாய்கள் தமிழ சொன்னா இப்படி சொன்னா அப்படி சுட்டு போயிடுவோம். அப்புறம் தெரியாது இல்ல, தெரியாது. அப்ப கன்னடத்தில் உத்தரவிடுகிறார். அவன் என்னுடைய தாய்மொழியில் இந்த அம்மா எனக்கு உத்தரவிடுகிற உற்சாகமாக செயல்படுகிறான். மார்ட்டின் தோத்து ஓடிட்டான். சரி, பிரான்ஸுக்கு போய் வந்தாங்க. ஜெய்ப்பூருக்கு போனோம். அவங்க ஃப்ரெண்டு ஜெய்ப்பூர் இந்திராணி எந்த மொழியில பேசுறாங்க? இந்தி மொழியில பேசுறாங்க. ஜெய்ப்பூருக்கு போனாங்க, தங்கினாங்க, மறுபடியும் இங்க அரசியல் சூழ்நிலை திரும்பி வந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மொழியும் பேசுறாங்க. இப்ப மொழி ஆளுமே அறிவு. வீரத்தை பத்தி தான் சொன்னா போர்கள் நடக்குது. போர் நடக்கும்போது முதல்ல கோச்சடையில, மதுரை கோச்சடையில மல்லாரி ராயன் ஒருத்தன் நவாப்புடைய ஆள், அவன் எழுத்து நிற்கிறான். தூசு மாதிரி ஊதிட்டாங்க. அவன் வச்சிருந்த 2-3 பேருக்கு ஆயுதத்துங்க. அடுத்தது திருப்புவனத்துல அவங்க அண்ணன் அரங்கராயன், அவங்ககிட்டையும் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் மார்ட்டின் இந்த சொன்ன மானாமதுரை அந்த போற சொன்ன காளையார் கோயில ஜோசப் ஸ்மித் ஓடியா போயிட்டான். அப்புறம் அங்க இது பண்ணிட்டு சிவகங்கை வந்தாங்க. சிவகங்கை தான் உங்களுக்கு போர் எப்படி நடந்து தெரியும். விஜயதசமி அன்னைக்கு ஆயுத பூஜைக்கு படைச்ச ஆயுதத்தை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பூர்வீகர்கள் தான் இருந்தாங்க, வெள்ளக்காரங்கிட்ட பணி செஞ்சது, எடுக்க மாட்டாங்க. அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்வை பயன்படுத்தி, யுக்தியை பயன்படுத்தி அன்னைக்கு ராஜராஜேஷ் கோயில்ல பெண்கள் மட்டும்தான் அனுமதிட்டு பெண்களோடு பெண்களா போய் திட்டமிட்டபடி அங்க திருப்பத்தூர்ல சின்ன மருது நன்னியம்பலம்லாம் அங்க போய் படை எடுத்துன்னு போகணும். இங்க பெரிய மருது காத்திருக்கணும். வேலநாச்சியார் அந்த உடையாள் படை, உடையாள் சொன்னார் இல்லையா, அந்த பேர்ல படை வச்சிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு நன்றி கடனா அந்த உடையாள் படை பெண்கள் எல்லாம் உள்ள பூந்து அந்த வெள்ளக்காரனை போரிட்டு அந்த ஆயுத கிடங்கை குயிலி என்றும் அந்த தியாகியின் ஆயுத கிடங்கை விடிக்கு செதற செய்து அந்த பாஞ்சோரை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைத்த அந்த நாயகி தான் வேலுநாச்சியார் அம்மையார். இப்போ வீரம் தெரிந்திருக்கு நமக்கு. அப்போ ஞானம், நல்லறம், வீரம், சுதந்திரம். சுதந்திர உணர்வு இல்லை என்றால் இந்த வீரம் அங்கேயே இல்லை, இந்த வரலாறும் இல்லை, இந்த போரும் இல்லை, நாம் இங்க பேசப்படுவதும் இல்லை. மன்னர் இறந்த பிறகு அவன் ஆங்கிலேயர்கிட்ட எத்தனை பேர் ஒப்பந்தம் போட்டு ஆட்சி நடத்திருக்காங்க. அது மாதிரி சரி உனக்கு வரி தானே வேணும், நான் வரி கட்டுறேன். ஆனா நான் வரி வாங்கும் போது மக்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒரு ராணுவத்தை பக்கத்துல வச்சுக்கோ, எனக்கு பாதுகாப்பா இருன்னா முடிஞ்சு போச்சு. சாகர வரைக்கும் மக்களை பிழிஞ்சு கசக்கி வரியை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. என் நாடு, என் மக்கள் இன்னொரு அந்நியன் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டுமா? அடிமைத்தளத்தை உடைக்க வேண்டும். நாங்கள் சுதந்திர மன்னர்கள், தன்னாட்சி மன்னர்கள் என்று அந்த உணர்வு இருந்ததால் தான் அவர்களுக்கு வீரம் வந்தது, வெற்றி அடைந்தார்கள். அப்ப ஞானம், நல்லறம், வீரம், சுதந்திரம் இது அத்தனையும் தனது ஆளுமையை பதித்திருந்தார்கள் இல்லையா வேலுநாச்சியார்? ஏதோ ஒன்று சொன்ன பரவாயில்லனா, இத்தனையிலும் ஒரு படைப்பு ஏன் உருவாக வேண்டும்? அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் இல்லை. ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி ஏன் உருவாக வேண்டும்? கர்மா, அதுதான் கர்மா. என்னடா அது வேலுநாச்சியார் வரலாறு சொல்றது கர்மால கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் புராணங்களில் இதிகாசங்களை படிக்கிறோம் இல்லையா? மிக கொடூரமானவனை, அரக்கனை, அசுரனை வதம் செய்கிறார்கள் பெண் கடவுளர்கள். முருகனும் திருச்செந்தூர்ல வதம் செய்கிறார், சூரசம்மாரம் நடக்குது. அப்போ அரக்கனை, கொடூரனை, அவன் செய்யும் கொடுமை தாங்காமல் தேவர்கள் கூட துன்பப்படுறாங்கன்னு படிக்கிறோம். இது நீங்க ஒரு செய்தியா தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேல ஆழ்ந்து போக வேணாம் அந்த செய்தியை, புராண செய்தியை. ஆக அப்பொழுது எவன் ஒருவன் கொடுமை செய்கிறானோ, அரக்கத்தனம் செய்கிறானோ, தான் என்ற மமதையில் இருக்கணும், அவன் அடக்கப்பட வேண்டும், அவன் கொட்டம் ஒழிக்கப்பட வேண்டும், அவன் திமிர் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? ஒரு பெண் ஆளுமை வந்தாக வேண்டும். இதுதான் அவருடைய கர்மா, அவருடைய பிறப்பு. இதெல்லாம் நினைச்சு பாருங்க. அவங்க எங்க பிறந்தாங்க? ராமநாதபுரத்துல அரச வம்சத்துல பிறந்தாங்க. செல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தாத்தல் நாச்சியாருக்கும். ஒரு அரச குடும்பத்திலே பிறந்த பெண் எப்படி இருப்பாங்க? சொகுசான வாழ்க்கை இருக்கும். கை தட்டினா போடும், 8 திசையில 4 வருவாங்க. பணிப்பெண்கள் பக்கத்திலே இருப்பாங்க, என்ன வேணுமோ சொல்லுவாங்க. அந்த பெண்மணி எதற்கு அந்த சிறு வயதில் வாள், வளரி, சிலம்பம், குதிரையேற்றம், யானையேற்றம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? ஒரு அரக்கனை வதம் செய்ய வேண்டும்,
அவன் கொட்டத்தை அடக்க வேண்டும். இங்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு அவதாரம், இங்கே ஒரு அவதாரம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அன்னை பராசக்தி கருணையே வடிவான அம்பிகை வந்து எப்படி காலியாக வருகிறார்கள், வதம் செய்து மகிஷாசுரி மர்த்தினி, இப்படியா படிக்கிறோம் இல்லைங்களா? அவங்க எல்லாமே இயற்கை பார்க்கும்போது ரொம்ப அமைதியாகவும் கருணையே வடிவம். ஆனால் இவர்களை வதம் செய்யும் போது மொத்த சக்தியும் பீறிட்டு வருது இல்லையா? அது மாதிரி ஆங்கிலேயன் உலகத்தே ஆண்டான். அவன் செய்த கொடுமைக்கு அளவே இல்லை. தான் என்ற அகபாவம் பிடிச்சோம். வேலுநாச்சியார் மட்டும் பிறந்திருந்து அந்த அவன் கொட்டத்தை அடக்கவில்லை என்றால் இன்றும் அவன் சொல்வான், இந்த உலகமே எனது காலில் அடிமையாக இருந்தது என்று. இப்பொழுது சொல்ல முடியுமா? சொல்லி இருந்தால் நாம் என்ன சொல்லணும்? அடே, நீ ஆங்கிலேயன் தானே எங்கள் தாய் வேலுநாச்சியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாய். நீ எப்படி உலகத்தை அடிமைப்படுத்தியிருக்க முடியும்? உன் ஆணவத்தை அடக்கியது எங்கள் தாய் என்று நாம் நெஞ்சை நிமிர்த்து சொல்ல முடியும் அல்லவா? அப்பொழுது ஒரு மன்னர் கூட ஆங்கிலேயனை எழுத்து ஜெயிக்கல. ஜெயிப்பான் தோப்பான், ஜெயிப்பான் தோப்பான், கடைசியில் தோற்றுவான். அது ஹைதர் அலி ஆகட்டும், திப்பு சுல்தானாக இருக்கட்டும், நம்ம புலித்தேவனாக இருக்கட்டும். புலித்தேவன் 10 முறை ஜெயிச்சாரு, போனார், 11ஆவது முறை தோத்துட்டாரு தான். ஆக வெற்றி அடைந்த தன் நாட்டை மீட்டு ஆண்டது யாருன்னா வேலுநாச்சியார் மட்டும்தான். ஜான்சி ராணி போர்க்களத்தில் இறந்துட்டாங்க. வீரத்தை குறித்து மதிப்பிடுவதற்கு 24 வயது இறந்தாங்க. ஆனாலும் தலையாய வீரமங்கை, அவங்களுக்கு முன்னாடி 77 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேய போரிட்டு வெற்றி கண்ட முதல் வீரமங்கை நம்ம வேலுநாச்சியார் தான். அப்ப அதை அடக்கணும். நீங்களும் நானும் போய் வெள்ளைக்காரனை அடைக்கிட முடியுமா? இன்றைக்கு இருக்கிற பெண்கள் அடைக்கிட முடியும்? பேசலாம், திட்டலாம். அவன் பின்னாடி திட்டலாம், முன்னாடி போனா அவனை வாழ்த்து பேசுவோம். நம்ம ஒரு எதிரியை பின்னாடி திட்டுவோம், முன்னாடி போனா ஐயா என்ன வாங்க ஐயா, எப்படியா நல்லா இருக்கு, சௌக்கியமா இருக்கு. பின்னாடி போனா இருக்கிறான் பாரு பாவி அப்படின்னு. தப்பான மனிதர்கள் கூட பின்னிருந்து பேசுவோம், முன்னிருந்து பேச மாட்டோம். அப்போ வெள்ளைக்காரன் எவ்வளவு ஆளுமை பெற்ற, உலகத்தை அடக்கி ஆண்டவனை நாம் அடக்க வேண்டும். சர்வ வல்லமை படைத்த ஒரு ஆளுமை வேண்டும். அதுதான் அவதாரம் என்று சொன்னேன். அந்த அவதாரம் கர்மாவாக எப்போ வருகிறால் அவருடைய கணவர் 1772 இறந்த பிறகுதான். கணவர் இன்னொரு 10-20 ஆண்டு இருந்தால் நம்ம அவருடைய வரலாறு வராது. அதுக்கப்புறம் இவங்க 70 வயசுக்கு மேல என்ன பண்ண போறாங்க? ஏன்னா இவங்க வந்து 42 வயசுல தான் காட்டுக்கு போறாங்க, 50 வயசுல போர் தொட்டு ஜெயிக்கிறாங்க. அப்ப இன்னொரு 20 வயசு இருந்து நடக்காது. இந்த காலகட்டத்தில் கணவர் இறக்க வேண்டும் என்பது கர்மா. இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயரின் கொடுமையை, அவனுடைய ஆதிக்கத்தை, அவனோட அரக்கத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்பது அவதாரம். அவர் காவிய நாயகி. வேலுநாச்சியார் ஒரு காவிய நாயகி. நம்மளாம் சும்மா வேலுநாச்சியார் வீரம் அப்படின்னு பேசிட்டு போயிடும். நினைச்சு பாருங்க, நடக்க சான்ஸே இல்லை. அவங்களுக்கு முன்னாடி யாருமே இல்லை, அவங்களுக்கு பிறகு இருக்க போறதும் இல்லை. நான் போய் சொன்னேன்னா என்னையா இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்களா, இப்படி ஒருத்தர் இருந்தா, இவங்க அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல வரேன். அதுதான் அவங்களுடைய ஆளுமை. எனக்கு தலைப்பு கொடுத்தது ஒரு எப்படி நுணுக்கமா கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு சொகுசாக வாழ வேண்டிய ஒரு அரண்மனை கிளி போன்று வாழ வேண்டிய ஒரு பெண்மணி பாயும் புலி போல எல்லாம் வளர்ந்திருக்கிறாங்க. ஆனா கருணை இருக்கிறது உள்ளத்திலே, அறிவு இருக்கிறது, வீரம் இருக்கிறது, சுதந்திர உணர்வு இருக்குது. அவங்க வந்து அந்த சின்ன வயசுல அந்த போர்களை கத்துக்கணும், இத்தனை மொழி கத்து அவசியம் இல்லை. இன்றைக்கு இருந்த மாதிரி கிடையாது. அன்னைக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியாது. தமிழ் இருந்தா போதும். அப்புறம் எதுக்கு ஆங்கிலம், அப்புறம் எதுக்கு ஹிந்தி, அப்புறம் எதுக்கு உருது, பிரெஞ்சு எதுக்கு, தெலுங்கு எது, கன்னடது, மலையாளம் எதுக்கு? தேவையில்லை அவங்களுக்கு. முத்துவடுகுநாதருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அவரை வெள்ளைக்காரன் வரான், லாட்டி காட்டுன்னு ஒரு வெள்ளைக்காரன் வரான் வரி கேட்கணும்ட்டு. அப்போ இது முத்துவடுகுநாதர் இருக்கிறப்போ அரண்மனைக்கு வரான், யாரும் இல்லை, தர்பார் மண்டபத்தில் போய் உட்காடுறான். அந்த தர்பார் மண்டபத்தை நான் போய் பார்த்தேன். இப்போலாம் நம்ம மாட மாளிகைலாம் பார்த்த பிறகு அது சாதாரணமாக தான் தெரியும் நமக்கு. ஆனால் அந்த பழைய மண்டபம் அந்த தூண்லாம் பெருசு பெருசாக இருக்குது. அந்த முரல் பெயிண்ட்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க அரண்மனைக்குள்ள. இல்லைன்னா போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுக்குறேன். அப்போது அந்த மண்டபத்தில் வந்து உட்காந்துக்கிறான். ஆட்கள், மன்னர் வரல, அங்கே இருக்கிற சிப்பாய் இருக்கிறான், உட்கார வச்சாச்சு. அவன் கால் மேலே கால் போட்டுக்கிட்டான் தர்பார் மண்டபத்தில். வெள்ளைக்காரனை கொண்டு அகம்பாவம், திமிர், ஆணவம், தமிழர்கள் மீது உள்ள வெறுப்பு, அப்படியே கால் உச்சத்தை சுற்றி பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஒரு ஆணவ சிரிப்போடு இருக்கான். மன்னர் வராரு, கூடவே ராணி வராங்க தர்பார் மண்டபத்துக்கு. வெள்ளைக்காரன் வந்துக்கிறான்னு சொன்ன பிறகு வராரு போயிறாரு. அவன் உட்காந்துன்னு கால் மேலே கால் போட்டு ஆட்டின்னு உட்காந்துருக்கான். மன்னர் பார்க்குறாரு, இவன் வெள்ளையன், இவனுக்கு மரியாதை என்பது தெரியாது என்று நினைச்சுக்கிறார். ராணி கூட வந்தவங்க பக்கத்தில் மாடத்தில் போய் நின்றுட்டாங்க. பக்கத்தில் மாடத்தில் இருக்காங்க, ஏன்னா வரமாட்டாங்க அவங்க.
அப்போ வெள்ளைக்காரன் கேட்கிறான், அவன் ஆங்கிலத்தில் பேசுகிறான். மிஸ்டர் முத்துவடங்கநாதர், எனக்கு கட்ட வேண்டிய வரி எங்க, இவ்வளவு வரி பாக்கி இருக்குது எங்கன்னு கேட்கிறான் ஆங்கிலத்துல. அவருக்கு ஆங்கிலம் தெரியல, என்னமோ கேட்கறான்னு தெரியுது, ஆங்கிலம் தெரியல. கொஞ்சம் திருன்னு முழிக்கிறார். அவன் ஒரு ஏளனமான ஒரு சிரிப்பு, என்னுடைய மொழி தெரியவில்லை, நான் பேசும் ஆங்கிலம் உனக்கு தெரியவில்லை என்று ஒரு எகத்தாளமா சிரிக்கிறான். மாடத்துல இருந்து பாக்குறது ஒரு சிங்கம் புலின்னு தெரியல அந்த அவனுக்கு. பாக்குறாங்க, என்னடா இது, வந்த ஆங்கிலன் அந்நியன், எமது நாட்டு மன்னர் எனது கணவரை அவமானப்படுத்துவதா என்று சீறி பாய்ந்தாங்க. வந்தாங்க, வேகம் ஆக்ரோஷமா வந்தாங்க. வந்தவங்க கேட்கிறாங்க, உனக்கு ஆங்கிலத்தில் பேசுகிறாய், நீ பிழைக்க வந்தவன், எமது நாட்டில் பிழைக்க வந்தவன், நீதான் தெரிந்திருக்க வேண்டும் எனது மொழியை, நான் ஏன் தெரிந்திருக்க வேண்டும் உனது மொழியை? உனக்கு ஆங்கிலம் தெரியும் என்று திமிரில் பேசுகிறாய், நான் பேசட்டுமா என்று ஆங்கிலத்திலே பேசுறாங்க. இந்தியில் பேசட்டுமா, உருதில் பேசட்டுமா, பிரெஞ்சில் பேசட்டுமா என்று பல மொழியில் பேசும்போது, யார் அது, யாரோ ஒருத்தவங்க வந்தா, இவங்க வந்தாங்க, படபடபடன்னு பொறிக்கிறாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. உட்கார்ந்து அகம்பாவத்தோடு உட்கார்ந்து கால் மேல கால் பட எழுந்து நின்றுட்டு கை கால் வடவடன்னு கையை கட்டி கொண்டு வரி கேட்ட வந்தவன் வாய்தா வாங்காம ஓடி போயிடலான்னு வாசலை பார்க்கறான், எப்படா விடுவாங்கன்ட்டு. அப்ப சொல்றான், எமது நாட்டின் வளம், எமது நாட்டின் வளத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா, காயும் வெயிலை பார், பெய்யும் மழையை பார், பாடும் பறவைகளை பார், பாய்ந்தோடும் நதியை பார், கனிதரும் மரங்களை பார், எமது நாட்டின் வளம் தெரியும், அது எமது மக்களின் உழைப்பு, நீ வரி என்று கேட்பது ஈன பிழைப்பு அப்படின்ட்டு. அதாவது அவங்க பேசினாங்க, அதை ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. நாம இதை கட்டபொம்மை மாதிரி கொஞ்சம் வசனம் எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். கட்டபொம்மை வசனமே அவர் எழுதின வசனம் இல்லைங்க. பிரமல கல்லர்கள் வந்து நாய்க்கருக்கு வரி கொடுக்க மாட்டேன்னு வானம் பொழுது பூமி விழுந்து, அதை எடுத்து நம்ம மாப்போசி தூக்கி அதில் போட்டார். புரியுதுங்களா? கட்டபொம்மை அதை நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அந்த வரலாறு பேசணும், அது வேற மாதிரி வரலாறு. கட்டபொம்மை வரலாறு நெல்லைக்காரங்க வந்து அவங்க கிட்ட விவாதிப்பு கொஞ்சம். ஆக ஆக பேசுறது உண்மை, ஆக்ரோஷமா. அப்பதான் சொல்றாங்க, தானம் என்று கேள் அள்ளி தருகிறேன், வரி என்று கேட்டால் வாயை கிழித்து விடுவேன். விட்டாங்க, அவர் ஓடி போயிட்டான். அப்போ தன்னுடைய மொழியின் ஆளுமை அங்க காட்டினாங்க இல்லையா? இப்படி ஒரு பிறவி நீங்க யாராவது பார்த்திருந்தா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன். இனி பார்க்க போறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையின் வரலாறு மறைக்கப்படுகிறது என்பது எவ்வளவு கோபம் வரும். எனக்கு இந்த வேலுநாச்சியார் யாரும் தெரியாது, வரலாறு தெரியாது. ஆரம்பத்தில் ஒரு 6-7 ஆண்டுக்கு முன்னாடி, 7-8 ஆண்டுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது ஏதோ, ஏன்னா இப்போ இவ்வளவு தூரம் பேசுறீங்களா ஐயா, உங்களுக்கு எப்படி நீங்க பாண்டிச்சேரியில இருந்து எப்படி இங்க சிவகங்கையில உள்ள வரலாறு நீங்க எழுதுனீங்க, நீங்க அந்த ஜாதியா, அப்படி கேட்டவங்களாம் உண்டு. அப்படி கேட்டவன கோவப்படுவேன் நான். அவங்கள ஜாதியின் அடையாளத்தில் பேசினா நான் முதல் கோவப்படுறது நான் தான். அவங்க அந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்குள்ள உலகத்துக்கே ஒரு மாபெரும் தலைவி அடையாளம், பெண்களின் பேர் ஆளுமை, தமிழர்களின் வரலாற்று அடையாளமாகத்தான் நாம் காண்கின்றோம். அப்போ ஒண்ணுமே அவங்க பத்தி வரலாறே எங்குமே இல்லை. அப்போ ஒரு கோபம் வரும். ஐயாவுக்குலாம் வந்த கோபம் அதான், அம்மாவுக்கு வந்த கோபமும் அதான். இன்னும் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த கோபம் இருக்கு, நம்ம வரலாறு இப்படி மடக்கிறாங்களேன்ட்டு. வேலுநாச்சியார் என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை நமக்கான அடையாளம். அதனாலதான் நான் வீரமங்கை வேலுநாச்சியார்ன்ட்டு, வீரத்தமிழரசு வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம்னு அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, அந்த அமைப்பின் பேர் வச்சிருக்கேன். நாங்க ஒரு 6-7-8 வருஷமா 8-9 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம். அங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வரலாற்றை எல்லாருக்கும் சொல்லி இன்னைக்கு பாண்டிச்சேரியில நிறைய, பாண்டிச்சேரி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள், அயல் நாட்டில இருந்து எல்லாமே இணைய மீட்டிங்ல வந்து பேசுவாங்க வேலுநாச்சியாரை பத்தி. இன்னைக்கும் அங்க நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு பாண்டிச்சேரியில. இன்னைக்கு நாங்க புதுச்சேரி நேற்று 9-10 மணிக்கெல்லாம் புதுச்சேரி முதல்வர் சந்திச்சுட்டு தான் வரேன். புதுச்சேரியில வந்து வேலுநாச்சியாருக்கு சிலை அமைக்கணும், விமான தளத்துக்கு செல்லும் பாதைக்கு வேலுநாச்சியார் பேர் வைக்கணும், கல்லூரிக்கு பெண்கள் தொழில்நுட்ப கல்லூரிக்கு பேர் வைக்கணும், பள்ளிகளுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதில் அவர் என்ன சொன்னாரு, சிலைக்கு வைக்க முடியாது, அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இப்படி இருக்கணும். நான் அதுக்கும் விளக்கம் சொல்லிட்டேன். புதிதாக ஒரு சிலை வந்து ஹைவேஸ்ல வைக்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது உண்மை. நான் புதிய சிலைக்கு நான் கல்ல, பழைய ஒரு சிலை பராமரிப்பு இல்லாமல் அந்த சிலையில வந்து கழுத்துல ஒயர்லாம் கேபிள் ஒயர்லாம் மாட்டி ஏதோ ஒரு பொம்மை, ஒரு படிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் பொம்மை வச்சிருக்காங்க. ஆனா முக்கியமான இடம் அது, கல்வி வளாகம் நிறைந்த இடம் அது. அந்த இடத்துல இந்த சிலையை காட்டுற புகைப்படம் எடுத்து, இது எங்க இருக்குன்னு கேட்கிறாரு என்னைய. அப்ப என் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் காட்டுறாரு, இது வந்து புதுச்சேரியில இந்த நாவலர் ஸ்கூல் எதிரில் இருக்குன்ட்டு. அப்படியா, என்ன இப்படி இருக்குன்னு கேட்டாரு.
இந்த இடத்துல தான் நான் கேட்குறேன், நான் புதிய சிலை கேட்கல, அது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இந்த சிலையை எடுத்துட்டு வேற சிலை வச்சிங்கன்னா இந்த சிலை பராமரிப்பும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனாலதான் கேபிள் ஒரு கழுத்து கையெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. நான் புகைப்படம் வச்சிருக்கேன், வேணா தேவைப்படுறவங்க காட்டுறேன். அது வேலுநாச்சியார் சிலை இருந்தா பிறந்த நாள், நினைவு நாள், மகளிர் தினம், விஜயதசமி, அவங்க வெற்றி அடைஞ்ச நாள், அத்தனை நாளும் கொண்டாடலாம். சுதந்திர தினம் அன்னைக்கும் போய் கொண்டாடலாம் வேலுநாச்சியாருக்கு. அப்போ அது பராமரிப்பாகவும் இருக்கும், அந்த சிலை பாதுகாப்பாகவும் இருக்கும், புதுச்சேரிக்கு பெருமையாகவும் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா புதுச்சேரியோட தொடர்பு இருக்குன்னு அவர்கிட்ட விலைக்கு சொல்லிட்டார், அவர் என்கிட்ட மறுக்கல. அப்ப இது பல கட்ட போராட்டம் நடந்திருக்கு. புதுச்சேரி ஆளுநர் ஒத்துக்கொண்டார். நான் அந்த மனுவில் எல்லாம் குறிப்பிட்டிருக்கேன், மத்திய அரசு என்ன செஞ்சதுன்னு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மத்திய அரசு செஞ்சது, தமிழக அரசு என்ன செஞ்சது, இவ்வளவு செஞ்சிருக்கும் போது புதுச்சேரி அரசு செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளதுன்னு நான் அதில் குறிப்பிட்டிருக்கேன். என்னென்ன செஞ்சுக்குதுன்ட்டு ஆளுநர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ்ட் அப்படி எழுதிட்டார். அந்த லெட்டரை வந்து அவருடைய செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் போய் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னாரு. தமிழ் நல்லா பேசுகிறார், அவர் கேரளாக்காரு, நேர்மையான அதிகாரி. அவர் சொன்ன உடனே நாங்களும் போய் ஒத்துக்கிட்டாங்க, கவர்னர் ஒத்துக்கிட்டார். நீங்க சொல்றது அத்தனையும் உண்மை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ்டு செய்யறோம். சிஎம் கிட்ட இருந்து ஃபைல் மூவ் பண்ணுங்க. என்ன பண்றது? அப்புறம் எல்லாமே அரசியல் தானாங்க. அப்புறம் நாங்கள் அதுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ பிடிச்சி பேசிக்கிச்சு சட்டசபையில் கேள்வி நேரத்தில் 0 ஹவர்ஸில் பேச வைக்கிறோம். வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு புதுச்சேரி என்னென்ன வைக்கணும்னு பேச வைக்கிறோம். ஏன்னா இப்போ சட்டசபையில் குறிப்பிட ஆயிடுது. அப்புறம் சிஎம் கிட்ட சொன்னா அவர்கிட்ட விலக்கி சொல்லும் போது இவ்வளவு கதை நடந்தது. சிஎம் பக்கத்தில் போய் நான் குனிஞ்சு இந்த இப்படியான்றா அவர் தலையார் கேட்கிறாரு. சில இதெல்லாம் எப்பயுமே இவ்வளவு தூரம் விபரமா கேட்க மாட்டார். கொடுத்தேன்னா பார்த்துக்கலாம், மனு கொடுத்தா பார்த்துக்கலாம், முடிஞ்சு போச்சு. அது செய்யறாங்களா சரி. ஆனால் இந்த தடவை விளக்கமா கேட்டார். சரி, இப்போ நினைவு நாள் வருது, என்ன பண்ணலாம், இதை ஒரு சாக்கா வச்சுன்னு போகணுன்ட்டு நேத்துக்கு போயிட்டு அவர் பேட்மிண்டன் ஆடுவார் காலையில் கிரவுண்ட்ல, மணி அரைக்கால் சட்டையோட தான் போய் பார்த்து சொன்னப்ப செய்யறான்னு அவருடைய ட்ராக்லேயே போயிட்டு போ. ஏன்னா அவர் வந்து வெட்டுடையாள் காளி பக்தர், உடையாள் பக்தர். உடையாள் காளியில ஒரு பூசாரியை சொல்லி அது மூலியமா உடையாள் தாயே உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காரு, நீங்க அது செஞ்சு கொடுத்தாகணும். அவர் ஒரு ஆன்மீகவாதி. அது மட்டும் இல்ல, உடையாள் அவர் கனவுல வந்ததான் 4 பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. உடையாளே கனவுல வந்து அந்த அம்மா வந்து வைர நெக்லஸ் கேட்டதாகவும் இவர் செஞ்சு தங்க நெக்லஸ் கேட்டதாகவும் தங்கத்துல செஞ்சு கொடுத்திருக்காரு. புதுச்சேரி முதல்வர் பார்த்த, ஓ இப்படி போகுதா ட்ராக்கு, நாமளும் இவரு ட்ராக்ல போவோம் ஆன்மீக வழியிலேயே அப்படின்னு இப்பதான் நேற்று தான் போய் அந்த குண்டு அங்க போட்டு வந்துக்கிறோம். குண்டுன்னொடனே ஞாபகம் இது வேற பயமாகுது. வெடினாக்கா சிவகாசியில வெடிச்சா அது ஆக்க சக்தி, கோவையில வெடிச்சா அது அழிவு சக்தி தான் இருக்குது. அதனால அங்க போய் சொல்லிட்டு வந்துக்கிறோம். இப்படி இதை நான் ஏன் சொல்றேனாக்கா, இங்க இருப்ப ஒரு அரங்கத்தில் இப்ப 60-70 பேர் 100 பேர் வச்சுங்க, 100 பேரும் 1000 பேருக்கு சமம். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வரலாற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு சிலை வைக்கணும் என்ன அவசியம் இருக்கிறது. இருவரும் தமிழர்கள் அல்ல, அது வேறு விஷயம். நாம் தமிழர்கள், நமது அடையாளம், நமது வரலாறு நாம் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரிடமும், குறிப்பாக பெண்களிடம், குழந்தைகளிடம் இந்த வீரத்தை போற்றி வேலுநாச்சியார் பெயரை வையுங்கள். இணையத்தில் ஒரு தடவை பேசும்போது வெளிநாட்டுக்காரங்க தான் எல்லாம் பேசினாங்க. வெளிநாட்டு நிகழ்ச்சி அது. நார்வே, ஜெர்மன், இலங்கை, சிங்கப்பூர், அமெரிக்கா இது மாதிரிலாம் பேசினாங்க. எல்லோரிடமும் அந்த வேலுநாச்சியார் என்ற உணர்வு இருக்கிறது. ஆனால் தூண்டுகருவி தான் வேணும். இணையத்தில் பேசும்போது அழுதாங்க. ஐயா, நாங்க இதுவரைக்கும் ஜான்சி ராணி தானே நினைச்சுட்டு இருந்தோம், இந்த அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களே, இவ்வளவு வரலாறு சொல்ல, உங்க காலில் விழுந்து நாங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன்றாங்க, கதறாங்க பெண்கள். இலங்கையில ஒரு பெண், கல்லூரி பெண், அதால பேச முடியல, துக்கம் அடைச்சிக்கிட்டு வெளியில வருது அந்த வரலாறு கேட்ட பிறகு. ஒரு அம்மா சொல்றாங்க, எங்க அப்பா எனக்கு வேலுநாச்சியார்னு பேர் வச்சாரு, இது என்னமோ வேலுநாச்சியாருக்கு நான் பேரை மாத்திக்கிட்டேன், அசிங்கமா இருக்குன்ட்டு. இப்ப நீங்க சொன்னதை பார்த்தா நான் மிகப்பெரிய பிழை செஞ்சுட்டு என் பொண்ணுங்களுக்கு வேலுநாச்சியார் பேர் தான் வைக்க போறேன்னு சொல்றாங்க. சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு மனதிலும் உணர்விலும் வேலுநாச்சியார் தமிழர் என்ற உணர்வு நீக்கமறை இருக்கிறது. ஆனால் அதை கொண்டு செல்லும் வேலைதான் நம்முடையது. இதைத்தான் நீங்க செய்வீங்களான்னு தெரியும். அதான் 100 பேர் 10,000 பேர் சமங்க. 100 பேர் 10 போயிட்டு பாருங்க, போயிட்டே இருக்கான் பாட்டு. நாம் விழித்து கொண்டோம் என்றால் வேலுநாச்சியாருக்கு இப்ப யார் யாருக்கும் எங்கெங்கெல்லாம் சிலை இருக்குதோ அது மாதிரி தெருவெல்லாம் சிலை இருக்கணும், எங்க பார்த்தாலும் சிலை இருக்கணும். தமிழரின் அடையாளமா யாரும் வைக்க மாட்டாங்க.
நாம் விழித்துக் கொள்ளாத வரைக்கும் நம்முடைய வரலாறு மறைக்கப்படும், திரிக்கப்படும், ஒழிக்கப்படும். நாம் விழித்தால் மட்டுமே இப்பொழுது காந்தி மண்டபத்தில் சிலை வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தமிழர்களாகிய நாம், ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன், தமிழர்களாகிய நாம் நமது அடையாளமாக வீரமங்கை வேலுநாச்சியாரை, இந்த பெண்மையின் பேர் ஆளுமை மட்டுமல்ல, தமிழர்கள் அடையாளம், உண்மை, நான் சொல்றது உண்மை, அப்படி மனதில் எடுத்துக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சி இங்க இருக்கும் பொழுது இந்த அவை நிறைந்து பெண்களும் குழந்தைகளும் மாணவர்களும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று விடுமுறை நாள், இதைவிட வேற என்ன வேலை இருக்குது? சும்மா பெண் உரிமை, பெண் சமம் 30% 50%, 10% கூட வரல. அப்ப என்ன பண்றீங்க? எத்தனை கல்லூரி இருக்கு கோவையில, எத்தனை பள்ளி இருக்கு, ஏன் வரல? விளம்பர பலகை வெளியில மெயின் ரோட்ல போட்டிருக்காங்க, பார்த்தவுடன் வர வேண்டாமா? எங்களெல்லாம் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாதான் போகணும் கிடையாது, மேடையில கூப்பிட்டாதான் போகணும் இல்லை, பத்திரிகை அடிச்சாதான் போகணும் இல்லை, பார்த்தாலே சென்று விடுவேன் இலக்கிய நிகழ்ச்சி. அதோட ஈழப்போர் நடந்த பிறகு புதுச்சேரியில நிறைய போராட்டங்கள் நடந்தது. கூப்பிட ஒரு உண்ணாவிரதம்னா டக்குனு போய் எங்க வீட்டாம உட்காந்துருவாங்க. நான் ஆபீஸ்ல போயிருப்பேன், நான் யூனிஃபார்ம் ஆபீசர் இல்லையா, நான் போகக்கூடாது, ஆனால் கூட நிற்பேன் யூனிஃபார்ம் இல்லாம. அப்போ நம்மளை யாரும் கூப்பிடும் தேவையில்லை. நம்ம உணர்வுகள், உண்மையான உணர்வுகள் இருந்தால் தானாவே நீ வெளிப்படுத்த வேண்டும். இல்லைன்னா பேசிட்டு தமிழ் தமிழ் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டிய காலம் ஃபுல்லா. இன்னும் எத்தனை ஆண்டு தமிழ் தமிழ் பேசிட்டு இருக்கிறது? ராஜராஜ சோழன் ஆண்டா, அங்க ஆண்டா, இங்க ஆண்டா, ஊராண்டா, பாராண்டா, கங்கை கொண்டா, கடாரம் கொண்டா, எவ்வளவு ஆண்டா இதே பேசியிருப்பீங்க. இந்தியாவில் ஒரு மாநிலம் கூட இல்லைங்க தமிழ் ஆளக்கூடிய மாநிலம். இந்தியாவில் இத்தனை மாநிலங்களில் தமிழ் ஆளக்கூடிய ஒரு மாநிலம் கூட இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ போயிட்டாரலாம். வீழ்வது குற்றம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பது பெருங்குற்றம். இது வரைக்கும் நம்ம தப்பு பண்ணிருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாம பண்ணிருக்கோம். இன்னும் அப்படியே மாசம் இருந்தோம்னு வச்சுக்க, நம் எதிர்கால சந்ததி வீணாகி விடுவார்கள். வரலாறு அறியாத மனிதன் வாழ்ந்து பயனே இல்லை. வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள். புதிய புதிய வரலாறுகளை தேடி சொல்லுங்க பிள்ளைங்க கிட்ட. வரலாறு தெரியலன்னா அது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் தப்பு. படிக்காம இருக்கிறது, தெரிஞ்சுக்காம இருக்கு, 4 பேர்கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்பு. இப்படியே எவ்வளவு காலம் ஓட்ட முடியும்? இந்த வயிற்றுக்கும் வாய்க்கும் தான் வாழறமா? தன்மானம் இல்லையா? தமிழர் பெருமை இல்லையா? வாயால பேசினா போதுமா? இங்க உள்ளவங்களும் ஒவ்வொருத்தரும் ஆசான்கள். நீங்க சொல்லாம யார் கேட்பாங்க? நீங்கள் வந்திருக்கிற மனைவி இட்டுன்னு வரலாம், பேத்தி இட்டுன்னு வரலாம், மற்றவங்களை இட்டுன்னு வரலாம். அடுத்த நிகழ்ச்சியில் குடும்பத்தோட வாங்க. இது ஒன்றும் அரசியல் வேற வேற தவறான நிகழ்ச்சி இல்லையே. நம் உணர்வுகளுக்கு ஒரு ஊக்க சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தானே இது. நாளை நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் தயவு செய்து பேசுங்கள் வேலுநாச்சியாரை பத்தி. ஜனவரி 3ஆம் தேதி வேலுநாச்சியாருடைய பிறந்தநாள் வருகிறது. அப்பொழுது உங்கள் பகுதியில விழா எடுங்கள். வேலுநாச்சியார் படத்தை கேட்டா ஐயா அம்மாலாம் கொடுப்பாங்க. எடுத்துட்டு 10 பிள்ளைகளை கூட்டு வச்சு இது வேலுநாச்சியார், இவங்களுக்கு அஞ்சலி, புகழஞ்சலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை பேசுங்க. எட்டயபுரத்திலே டிசம்பர் 11 பாரதியாருக்கு பிறந்தநாள். பாரதியாருக்கு வேடம் போடுவது இயல்பு. அங்கே வேலுநாச்சியாருக்கு வேடம் போட்டு குழந்தைகள் வருகிறார்கள் என்றால் அதுதான் இன்றைய மாற்றம். அதனால் நீங்கள் சொன்னால் அந்த ஒரு தீக்குச்சி இலகுவாக பத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இன்னைக்கு யார் தூண்டு கருவியாக இருப்பது என்றுதான். இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் தூண்டு கருவியாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் வேலுநாச்சியாரின் ஆளுமையை உங்களுக்கு தெரிஞ்சதுதான். என்னுடைய தெரிஞ்ச பார்வையில் ஒரு அவதாரமாக, மிகப்பெரிய சக்தியாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொன்னேன். அது என்னுடைய புத்தகத்தில் இருக்கு, ஐயாவுக்கு கொடுக்க போறேன், என்கிட்ட இருக்கு. தேவைன்றங்கிறத நான் இலவசமாக கொடுக்கறது இல்லை, வாங்கி என்ன கொடுக்குறீங்களோ வாங்கி. வியாபாரம் இல்லை இது, வேண்டானாலும் பரவாயில்ல. இப்போ வரலாறு கேட்டுங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் இந்த வரலாறை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பை இந்த நாளிலே இந்த தாயை, எங்கள் வீரமங்கை, வீர தமிழரசி, இங்க எல்லாம் வீர தமிழச்சி 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 தான். அவங்க மட்டும்தான் தமிழ் அரசி. அவங்கள தமிழச்சின்னு சொல்லக்கூடாது, தமிழ் அரசின்னு சொல்லணும். அவர்களை பற்றி பேசுவதற்கு, பேசி நான் பெருமை அடைவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உலக தமிழ் நெறிக்கழகத்தின்
ஐயா தலைவர், செயலாளர், பொருளாளர் பேர் டக்குன்னு வரல. வயசாயிடுச்சு இல்லை, எனக்கும் 68 வயசாகி போச்சு. அப்புறம் மறதி வரத்தனை செய்யும். அதனால பேர் டக்குன்னு வரல. ஐயா அங்கே உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும், ஏன்னா அவங்க மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அறிமுகம். இங்கே நிகழ்ச்சி நடக்குது. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் துணை இயக்குனர் ஐயாவை பற்றி கேட்டாங்க. அவருடைய தொலைபேசி கொடுங்க. அது செய்தி பரவலாக போயிட்டு தான் இருக்கு. நாம் இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறோம், ஒருத்தவங்க பணி இருக்கு, இன்னைக்கு வேற ஏதாவது விழா அது இதுன்னு போயிருப்பாங்க. ஆனால் அது இனி வரும் காலங்களில் நாம தான் கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த அளவில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பினை தந்த உலக தமிழ்நெறி கழகத்தினர் அனைவருக்கும், பொறுப்பாளருக்கும், சிறப்பாளருக்கும், உறுப்பினருக்கும், அவையோர்களுக்கும், சான்றோருக்கும் வீரத்தமிழரசு வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் புதுச்சேரியின் சார்பாக நமது வரலாறே நமது அடையாளம் என்று கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வீரத்தமிழரசு வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் சார்பாக உலக தமிழ் நெறிக்கழகம் அதனுடைய செயலாளர் அன்பிற்கினிய தமிழ் திரு சு. சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பின் காணிக்கையாக வீரத்தமிழரசு வேலுநாச்சியார் அவருடைய திருவுருவப் படத்தை இப்பொழுது அன்பளிப்பாக நினைவு பரிசாக அளிக்கின்றேன். அத்துடன் வீரத்தமிழரசு வேலுநாச்சியார் என்னும் ஆய்வு நூல் இது இருக்கு, தேவைப்படுறவங்க வாங்க. இந்த நூலும் கொடுக்குறேன் ஐயாவுக்கு. போடு போடு நில்லுங்க, இடம் இருக்கு. சொல்லுங்க.